தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வேதவசனம். முதல்ல எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம், அதற்கு பின்பு மைக்கில் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 20வது வேதவசனத்தை முதல்ல எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவருக்கு இப்ப மைக்கில் வாசிப்பா. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு ஆமென் என்று சொல்லாமா? ஆமென் என்று சொல்லலாமா? இன்றைய நாளிலே தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தையினுடைய தலைப்பு நமக்குள்ளே கிரியை செய்கிற. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். நமக்குள்ளே கிரியை செய்கிற, நமக்குள்ளே கிரியை செய்கிற. நான் முதல்ல இருந்து போன வார்த்தையிலேருந்து கொஞ்சம் உங்களை டச் பண்ண விரும்புகிறேன் வார்த்தைகளை. இந்த இடத்துல வாசிக்கிற பொழுது, அதாவது போன வார்த்தையில் கர்த்தர் நிறைய காரியங்களை நம்மளோடு கூட பேசினாரு. 3 காரியத்தை பிரதானமாக சொன்னார். பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு இயேசு கிறிஸ்துவுக்குள் வேரூன்றி ஆவியில் நிரம்பி நம்ம ஜெபிக்கிற பொழுது, திரும்ப சொல்லுங்க, பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு கிறிஸ்து இயேசுவுக்குள்ள வேரூன்றி ஆவியில நிரம்பி வல்லமையாய் நம்ம ஜெபிக்கிற பொழுது என்ன நமக்குள்ள வருமாமா? குட், சூப்பர். தேவனுடைய முழுமை சொல்லுங்க, தேவனுடைய முழுமை. 19வது வேதவசனம், அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும். தேவனுடைய சகல பரிபூர்ணா என்ன, அல்லது தேவனுடைய முழுமைனா என்னமா? ஐஸ்வர்யத்தினுடைய மகிமையும் மகிமையின் ஐஸ்வர்யமும். ஆமென் என்று சொல்லலாமா? தேவனுடைய முழுமைனா என்னது? மகிமையின் ஐஸ்வர்யம் அல்லது ஐஸ்வர்யத்தினுடைய மகிமை. இதை ஏற்கனவே முதல் ஒரு இங்க கொஞ்ச நாட்கள் அதை பிரசங்கித்திருக்கிறோம். ஐஸ்வர்யம் பெருக பெருக என்ன பெருகும்? மகிமை பெருகும். மகிமை பெருக பெருக ஐஸ்வர்யம் பெருகும். சாலமோனுக்கு மகிமையினாலும் நிரப்பப்பட்டிருந்தாரு, ஐஸ்வர்யத்தினாலும் நிரப்பப்பட்டிருந்தாரு. அப்போ தேவனுடைய முழுமை என்றால் ஐஸ்வர்யம். ஆமென் என்று சொல்லலாம். தேவனுடைய முழுமை என்றால் ஐஸ்வர்யத்தினுடைய மகிமையும் மகிமையினுடைய ஐஸ்வர்யம். இது நமக்குள்ள வருது. திரும்பவும் சொல்றேன், நம்ம பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வேரூன்றி ஆவியில நிரம்பி நம்ம ஜெபிக்கிற பொழுது தேவனுடைய முழுமை நமக்குள்ள வரும். தேவனுடைய முழுமை என்பது ஐஸ்வர்யத்தினுடைய மகிமையும் மகிமையின் ஐஸ்வர்யம். இது நமக்குள் வந்ததுக்கு பின்பு நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நம்ம நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற. எப்படியாமா? நமக்குள்ளே சொல்லுங்க அந்த வார்த்தையை, நமக்குள்ளே சொல்லுங்க. நமக்குள்ளே கிரியை செய்கிற. மீண்டும் அந்த வார்த்தை சொல்லுங்க, நமக்குள்ளே கிரியை செய்கிற. இப்ப மறுபடி வாசிப்பா அந்த வசனத்தை. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. போது இப்போ தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தையினுடைய தலைப்பு என்னன்னா, இன்னைக்கு நமக்குள்ள எப்படி கிரியை செய்கிறோம், கிரியை செய்கிறது. அதாவது நமக்குள்ளே கிரியை செய்கிறது அப்படின்னா, ஒன்று நமக்குள்ள 2 தான் கிரியை செய்ய முடியும். ஒன்று இருள் கிரியை செய்ய முடியும், இல்லைன்னா வெளிச்சம் கிரியை செய்ய முடியும். சொல்லுங்க, எது கிரியை செய்ய முடியும்? ஒன்று இருளா அல்லது வெளிச்சமா? பக்கத்தில் கருத்தை பிடிச்சிருங்க. உங்களுக்குள்ள எது கிரியை செய்து? உங்களுக்குள்ள எது பிரதர் கிரியை செய்து? ஆமா, இது எது உங்களுக்குள்ள கிரியை செய்து? அதாவது இப்படி வேணா சொல்லலாம், வெளிச்சம்தான் கிரியை செய்துன்னு சொல்ல முடியாது, இருள் தான் கிரியை செய்துன்னு சொல்ல முடியாது. எனக்குள் வெளிச்சம் கிரியை செய்ய இருள் விலகி கொண்டே இருக்குது. அந்த ப்ராசஸ் வேணா இப்ப நடக்குது, அந்த ப்ராசஸ் வேணா நடக்குது. ஆமா, அப்போ நமக்குள்ள 2 தான் கிரியை செய்யணும். ஒன்று வெளிச்சம் கிரியை செய்யணும், இல்லைன்னா என்ன செய்யணும்? இருள் கிரியை செய்யணும். இல்லைன்னு இப்படி சொல்லலாம், நமக்குள்ள ஜீவன் கிரியை செய்யணும், இல்லைன்னா மரணம் கிரியை செய்யணும். அப்படி சொல்லலாம், நமக்குள்ள தரித்திரம் கிரியை செய்யணும், இல்லைன்னா ஐஸ்வர்யம் கிரியை செய்யணும். அடுத்து சொல்லலாம், நமக்குள்ள வியாதி கிரியை செய்யணும், இல்லைன்னா சுகம் கிரியை செய்யணும். இப்ப இதெல்லாம் எது உங்களுக்குள்ள கிரியை செய்யுது? ஆமா, என்னமோ சொன்ன மாதிரி பக்கத்தில் கருத்தை பிடிச்சி சொல்லுங்களேன். காகத்தை போல வந்து போறீங்களாமா? பேழைக்குள்ள வர்றதும் போகிறதும், பேழைக்குள்ள வர்றதும் போறதும் அப்படி இருக்கிறீங்களா? இல்ல புறாவை போல நிலைத்திருக்கிற, கண்மலையிலே உட்கார்ந்து இருக்கிற, ஆமா புறாவை போல நம்ம இருக்கிறோமா?
ஆமா, காகத்தை போல இருக்கிறோமா அல்லது புறாவை போல இருக்கிறோமா? நமக்குள்ளே கிரியை செய்கிற, ஆமென் என்று சொல்லாமா? எப்படியாமா? நமக்குள்ளே நமக்குள்ளே இந்த ப்ராசஸ் என்ன ப்ராசஸ்ன்னு சொன்ன? இன்னர் என்பது என்னன்னா உள்ளான மனித. அதான் திரும்பவும் சொல்றமா, என்ன சொல்லுவாங்க பழமொழி, சட்டியில் இருந்தா தான் அகப்பை. ஆமா, சட்டியில என்ன இருக்குதோ அதுதான் வேணும். சட்டியில சாம்பாரை வச்சுட்டு எனக்கு இட்லி கொடுனா கொடுக்க முடியாது. சட்டியில வந்து சாம்பாரை வச்சுட்டு மட்டன் குழம்பு கொடுனா என்ன செய்ய முடியாது. சட்டியில என்ன இருக்குதோ, உங்க ஆவியில என்ன இருக்கோ, அல்லது உங்க ஆத்துமா, இதை மெயினா இந்த ப்ராசஸ் நடக்கிற இடம் எதுனா ஆத்துமா. சொல்லுங்க, ஆத்துமா. எது நடக்குது, எந்த ப்ராசஸ் எங்க நடக்கணும்னா ஆத்துமா. அப்ப இன்னைக்கு தேவன் நம்மளோடு கூட நல்லா இந்த இடத்துல உட்கார்ந்துருங்க. அதாவது இன்னைக்கு கர்த்தர் நமக்குள்ள இன்னர் ப்ராசஸ், உள்ளான மனிதனுக்குள்ள வேலை செய்ய விரும்புகிறார். உள்ளான மனிதன் நமக்குள்ள எப்படி இருக்கிறாரோ, ஏன்னா உங்கள் எண்ணம் போல் வாழ்வு சொல்றாங்க. எண்ணம் போல் வாழ்வு. அந்த எண்ணம், அந்த ஆத்துமா எப்படி இருக்குது, அந்த ஆத்துமாவை இன்னைக்கு நம்ம எப்படி கரெக்ட் செய்ய முடியும், அந்த ஆத்துமாவை எப்படி நம்ம திருப்ப முடியும், இதை குறித்து தான் இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார். திரும்ப சொல்லுங்க, இது என்ன ப்ராசஸ்? இன்னர் ப்ராசஸ் இப்படின்னு சொல்ல, அல்லது இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்னுடைய ஆழமும் தேவனுடைய ஆழமும் இணைகிற இடம். என்னுடைய ஆழமும் தேவனுடைய ஆழமும் இணைகிறதற்கு நான் இன்னைக்கு என்ன செய்யணும், அல்லது திரும்ப சொல்ல இந்த இன்னர் ப்ராசஸ் இன்னைக்கு தேவன் உள்ளான மனிதன். சொல்லுங்க, உள்ளார்ந்த மனிதனுக்குள் நாளுக்கு நாள் நீங்கள் பலப்படுங்கள். வேதத்தில் வாசிக்கிறோம், இந்த இடத்துல தானே வாசிக்கிறோம். இந்த இடமா உள்ளான மனுஷன். ஆமா, ப்ராசஸ் இந்த இடமா வாசிப்பா. தேங்க்ஸ். வாசிமா. குட். உள்ளான மனுஷனில். அப்ப இன்னைக்கு தேவன் இதை நான் இப்பதான் இந்த வசனத்தை பார்க்குறேன், இந்த இடத்துல தான் இருக்குது. அப்போ தேவனுடைய முழுமை. சொல்லுங்க, தேவனுடைய முழுமை. திரும்ப சொல்லுங்க, தேவனுடைய முழுமை எனக்குள்ள வாசமா இருக்கிறதுக்கு எந்த மனுஷன் பலப்படணும்? உள்ளான மனிதன். அப்ப தேவனுடைய முழுமைனா என்ன அர்த்தம்? அதுதான் ரொம்ப முக்கியம். தேவனுடைய முழுமைன்னு என்ன அர்த்தம்? ஐஸ்வர்யத்தினுடைய மகிமை, மகிமையின் ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் பெருக பெருக மகிமை, மகிமை பெருக பெருக ஐஸ்வர்யம். அப்போ இந்த தேவனுடைய முழுமை எனக்குள்ள வேலை செய்யணும், என்னுடைய உள்ளான மனிதன் சரியா இருக்கணும். ஆமென் என்று சொல்லுவா. அப்போ இப்போ நான் இதை ஏற்கனவே உங்களுக்கு பிரசங்கித்தல நான் கொஞ்சம் சொல்றேன். அதாவது நம்ம மனிதனுக்குள்ள முதல்ல உள்வட்டம் என்ன இருக்குது? உள்வட்டம் ஆவி. சொல்லுங்க, உள்வட்டம் என்னது? ஆவி. ரெண்டாவது வட்டம், மூணாவது வட்டம் உள்ள. நமக்குள்ள ஆவி, ஆத்துமா, சரீரம். இதை ஏற்கனவே நான் உங்களுக்கு டீச் பண்ணிக்கிறேன். இந்த ஜீனோம்ஸ் விடுதலை குறித்து பேசுகிற பொழுது இதை சொல்லிக்கிறேன். ஆவியில் என்னென்னு இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். ஐக்கியம், மனசாட்சி, உள்ளுணர்வு. குட், சூப்பர். ஆமாம். ஆத்துமாவில் என்ன இருக்குது? மனம், அறிவு, சிந்தை, சித்தம், உணர்ச்சி, நினைவு, இருதயம். ஆமென் என்று சொல்லுவோம். அப்போ இது உங்களுக்கு வேணும்னா அந்த ஜீனோம் சீட்டை வாங்கிட்டு போனீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ சரீரத்தில் தான் இந்த வெளிப்பிரகாரமான கண்ணு, மூக்கு, வாயெல்லாம் இதெல்லாம் இருக்குது. அப்போ அதாவது ஆவி என்பது பிதாவோடு நேரடியான ஒரு உறவு. ஆனால் இப்போ மெயின் என்னன்னா, இந்த ஆவியும் ஆத்துமாவும் இணையப்படக்கூடாதுபடிதான் பெரிய பிளவு வந்துருச்சு. அப்போ எல்லா கரப்ஷனுமே, எல்லா காரியமே இந்த ஆத்துமாவுக்குள்ளதான் கரப்ஷனே இருக்குது. அப்படின்னு சொல்ல எல்லா கேடும் எங்க தான் இருக்குது? ஆத்துமா. இப்ப அந்த ஆத்துமாவில் என்னென்ன இருக்குது? மனம், அறிவு, சிந்தை, சித்தம், உணர்ச்சி. லைனா சொல்லுவோம், மறுபடியும் சொல்லுவோம். மனம், அறிவு, சிந்தை, சித்தம், உணர்ச்சி, நினைவு, இருதயம். இன்னைக்கு இந்த இருதயத்தை குறித்து தான் பார்க்க போறோம். இந்த இருதயத்துக்குள்ள இருக்கிறதா இந்த மனம், அறிவு, இதெல்லாம் ஒரே கனெக்ஷன். இதெல்லாம் என்னது? ஒரே கனெக்ஷன். அப்போ இன்னைக்கு மெயினா எதை குறித்து தேவன் நம்மளோடு கூட பேச போகிறார் என்றால் இருதயத்தை குறித்து. சொல்லுங்க, எதை குறித்து பேச போறாரு? நல்லா திரும்ப சொல்லுங்க, எதை குறித்து பேசுறாரு? இருதயம். அப்ப அந்த உள்ளான மனிதனுடைய அந்த இருப்பிடம் இருதயம். என்னவாமா? அந்த இருதயம். இந்த இருதயம் சரியானால், எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவா. இந்த இருதயம் சரியானால் எல்லா காரியத்தையுமே தேவன் நம்மளோடு கூட பேச போகிறார். சரி, இன்றைக்கு இதற்கு ஆதாரமான வசனம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 3வது வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 45:3.
உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். இந்த இடத்துல வாசிக்கிற எல்லாரும் இந்த வசனத்தை சேர்ந்து வாசிங்க. வெண்கல கதவுகளை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். வெண்கல கதவுகளை நான் உனக்கு கொடுப்பேன். இது அதாவது இந்த இடத்துல இருக்கிறதுனுடைய முகாந்தரம், அதாவது ஏசாயா 45:3 யாரை குறித்து சொல்லப்படுகிறது என்றால் கோரேஸ் ராஜாவை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை. ஏசாயா 45 யாரை குறித்து சொல்லப்படுறாருன்னா கோரேஸ் ராஜா. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருஷம் எங்க இருக்கிறாங்கன்னா பாபிலோனுக்குள்ள சிறைப்பட்டு கிடக்குறாங்க. பாபிலோனுக்குள்ள, இது சரித்திரத்தை இப்ப பேசுறவங்களோட, இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருஷம் எங்க இருக்கிறாங்க? பாபிலோனிலே சிறைப்பட்டு கிடக்குறாங்க. அப்படி சிறைப்பட்டு கிடக்கிற பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமா இந்த கோரேஸ் ராஜா பிறக்காதுக்கு முன்னமே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் தேவன் சொல்றாரு, கோரேஸ்ங்கிற ஒரு மனுஷன் வருவாரு அல்லது ஒரு ராஜா வருவாரு. அவர் வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் விடுதலையாக்கி எங்க கொண்டு போவாரு? இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு போய் அங்கே என்னுடைய ஆலயத்தை கோரேசை வைத்து நான் கட்டுவேன் என்பதற்காக ஒரு தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டதுதான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி 45ஆம் அதிகாரத்தினுடைய அர்த்தம். அப்படி சொல்லுகிற பொழுது ஒரு வார்த்தை சொல்றாரு, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். யாருக்கு கொடுக்கிறேன்னு சொல்றாருன்னா கோரேஸ் ராஜா. எந்த ராஜா? கோரேஸ் ராஜாவுக்கு கொடுக்கறத குறித்து தான் பேசுறாரு. அதே மாதிரிதான் நடந்தது. பெல்தசார், அதாவது நேபுகாத் நேச்சருடைய பையன் வந்து பெல்தசார் என்ன செய்யறாரு? ஆலயத்தினுடைய பாத்திரத்தை எல்லாம் எடுத்து என்ன செய்யறார்? மது குடித்து கொண்டு இருக்கிறார். அப்படி குடித்து கொண்டு இருக்கிற பொழுதுதான் செவுத்துல ஒரு எழுத்துல மேனே தெக்கே உபார்சன். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீ சீக்கிரத்துல மரித்து போவீர் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தான் அதனுடைய அர்த்தம். அப்படி அவர் குடித்து கொண்டிருக்கிற பொழுது இந்த பெர்சியாவினுடைய அதிபதியான கோரேஸ் என்ன செய்யறாருன்னா கதவுகள் எல்லாம், இந்த இருப்பு தாழ்பால்கள் எல்லாம் என்ன செஞ்ச உடைச்சு உள்ள வந்து அந்த அவரை கொண்டு போட்டுருவார். அவரை கொன்னதுக்கு அப்புறம் திரும்ப சொல்ற, இது சரித்திரத்தில் நடக்கிறத நடந்து முடிந்ததை பேசுறேன். அப்படி அவரை கொன்னதுக்கு அப்புறம் இந்த பாபிலோனை சுற்றி ஐபிராத் நதி, அதுல ஒரு நதி யூக்லிப்டஸ் நதி. அப்ப அந்த நதியை, ஏன்னா அந்த நதி தான் அந்த பாபிலோனை சுற்றி இருக்கும், அந்த பாபிலோன் அரண்மனையை சுற்றி இருக்கும். அப்ப அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த அரண்மனை சுற்றி அந்த நதி இருக்கிறதுனால யாரும் உள்ள போக முடியாது. ஆமா, அதை என்ன பண்ணார்னா வேற பக்கம் இவர் கோரேஸ் வந்து என்ன பண்ணுவார்னா அந்த நதியை வேற பக்கம் என்ன செய்வார்? திருப்பிட்டுருவார். அந்த இடத்துல இருக்கு பாருங்க, மேல 27 44 27 நான் ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரையுமாக்குவேன். இதெல்லாம் சொன்ன வார்த்தை நிறைவேறு. அப்ப அந்த யூக்லிப்டஸ் நதி, அந்த நதியை என்ன செய்வார் அப்படின்னா வேற பக்கம் திருப்பிட்டுனோன்னா அந்த அரண்மனை சுற்றி இப்போ வெட்டாந்தரை ஆயிரும். அப்ப என்ன செய்வார்னா இந்த கோரேஸ் ராஜா உள்ள போய், ஏன்னா அந்த பொக்கிஷங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிற அந்த வெண்கல கதவுகளை எல்லாம் உடைத்து அவர் என்ன செய்வார்? அந்த பொக்கிஷத்தை என்ன செய்வார்னா அந்த பாபிலோன் அரண்மனை சூறையாடி கொண்டு வந்துதா. அதுக்கப்புறம் எனக்கு கிட்டத்தட்ட அந்த தேசத்தினுடைய 70% யார் கையில் இருந்துச்சுன்னா கோரேஸ் ராஜா கையில் இருந்துச்சு. அவ்வளவு ஒரு பெரிய ஒரு மனுஷன். அவரை கொண்டுதான் தேவன் இஸ்ரவேலிலே தேவனுடைய ஆலயத்தை கட்டி எழுப்பினார். ஆமென். இது சரித்திரம். இத்தனை நாள் சொல்லுங்க, இத்தனை நாள் இதை வந்து இப்படிதான் நம்ம தியானிச்சோம். வெளியில தான் வேலைன்னு. ஆனா நான் ஆரம்ப நாளிலிருந்தே நான் பார்த்திருக்கிறேன், உள்ளான மனுஷனைத்தான் தேவன் நம்மளுக்குள்ள உருவாக்கிட்டு இருக்கிறார். ஏன்னா யாக்கோபா இருக்கிற நம்மளை என்னவா மாற்றிட்டே வந்தாரே? இஸ்ரவேலாய். அந்த உள்ளான ப்ராசஸ், உள்ளான இஸ்ரவேல் என்றால் மறுரூபமாக்கப்பட்டவன். அப்ப நமக்குள்ள என்ன இந்த எதிர்பார்க்கிறார் என்றால் தேவன் உள்ளான மனுஷன் மறுரூபமாகறதா எதிர்பார்க்கிறார். அப்போ இதுவரைக்கும் இந்த வார்த்தையை வெளியில தான் நினைச்சோம். ஏன்னா நம்ம சத்ருவை நாங்களே ஜெபிச்சிருக்கிறோமே, ஆண்டவரே உங்க ராஜ்யத்தை கட்டுறக்கு வெண்கல கதவுகளை உடைக்கிறோம், இரும்பு தாழ்பால்களை முறிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தோம்? ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் இந்த காரியத்தை சொல்லிட்டே இருந்தார். அப்போ நிறைய நடக்கும். எனக்கு ஏசப்பாக்கு நிறைய காரியங்கள் கான்வர்சேஷன் நிறைய போகும். அதில் ஒரு சின்னது மட்டும் சொல்கிறேன். அப்படி சொல்லிட்டு இருக்கிற பொழுது, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆண்டவரே இந்த ராஜ்யத்தை கட்டுறதுக்கா இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற பொழுது திடீர்னு சொல்கிறாரு வெண்கல கதவுகளை உடைத்து. அப்போ நான் உடனே என்ன செஞ்சேன்? வெளியில தான் நடக்குதுன்னு நினச்சேன். இல்லை மகளே, உனக்குள்ள
என்ன சொன்னாரு? உனக்குள்ள இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லிட்டு, இன்னைக்கு கர்த்தர் இந்த காரியத்தை, ஏன்னா நான் எப்பவுமே சொல்றேன், ஒரு காரியத்தை சொன்னார்னா அதை முதல்ல எனக்கு சொல்லுவாரு. அதை நான் அனுபவித்ததுக்கு பின்பு கர்த்தர் என்ன செய்வார்? வெளியில் அதை கொண்டு வருவார். ஆமீன் என்று சொல்லுவா. அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம். இந்த வெண்கலமும் இரும்பு வர்றதுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டு போயிடலாம். சொல்லுங்க, அந்தகாரத்தில் இருக்கிற, நல்லா சொல்லுங்க, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம். இந்த ப்ராசஸ் எந்த ப்ராசஸ்ன்னு சொன்னேன்? உள்ளான மனுஷன், இன்னர் ப்ராசஸ். இப்போ இந்த இடத்துல சொல்றாரு, அந்தகாரத்தில் இருக்கிற, நல்லா சொல்லுங்க, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷனா என்ன? பொக்கிஷனா என்ன? வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 35வது வேத வசனம். இன்னொருத்தர் லூக்கா 6:45. முதல்ல 12:35 வாசிப்பா. நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். நல்ல விளங்கிக்க. அப்போ இந்த இடத்துல சொல்றாரு, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம். அப்போ இன்னைக்கு பொக்கிஷம்னா என்ன சொல்றாருன்னா, இருதயம். சொல்லுங்க, பொக்கிஷம்னா என்னது? பொக்கிஷம்னா என்னது? பக்கத்துல கருத்தை சொல்லுங்க. தூரத்துல இல்ல, பக்கத்துல தான் இருக்குது, உங்களுக்குள்ளதான் இருக்குது. பொக்கிஷம் உங்களுக்குள்ளதான் இருக்கு. அப்போ இந்த இடத்துல வாசிக்கிறோம், பொக்கிஷனா இப்ப புரிஞ்ச பொக்கிஷனா என்னது? நல்லா அழுத்தி சொல்லுங்க, பொக்கிஷனா என்னது? பொக்கிஷனா என்னது? நல்ல மனுஷன் தன்னுடைய பொக்கிஷத்திலிருந்து, தன் இருதயத்திலிருந்து நல்லதை காட்டுறான். அதனாலதான் ஆராதனை வேளையிலேயே சொன்ன நானு, அப்படியே பாட பாட அந்த வார்த்தைகளை சொல்ல, பாட 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 என்னுடைய பொக்கிஷம் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையாலே நிரம்புகிறது. எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? அப்ப இந்த இடத்துல வாசிக்கிறோம், நல்ல மனுஷன் தன் பொக்கிஷத்திலிருந்து என்ன செய்யறாரா? நல்லதையே எடுத்து காட்டுறான். பொல்லாப்பானவன் அல்லது பொல்லாத மனுஷன் எப்படியாமா? நீங்க நிறைய ரோடுகளில் போய் பாருங்களேன், இந்த பைத்தியக்காரரை போல இருக்கிறவங்களெல்லாம் என்ன பண்ணிட்டே போவாங்க? பேடு வார்த்தைகள் அப்படியே பேசிட்டே போவான். பாட்டுக்கு பேசுவான். அவன் பாட்டுக்கு எதுக்கு பேசுறான்? பேடு வார்த்தைகள், அந்த கெட்ட வார்த்தைகள் எதுக்குன்னா, அவங்களோட இறுதி எப்படி இருக்குதாமா? பொல்லாதானது. ஏன்னா அந்த வசந்த வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:45. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். ஓகேவாமா? இருதயத்தின் நிறைவினா. இப்போ நான் உங்களுக்கு டவுட் இல்லையில, பொக்கிஷனா என்னது? பொக்கிஷனா என்னது? நல்லா சொல்லுங்க, பொக்கிஷனா என்னது? என்ன பிரதர் பொக்கிஷனா? இருதயம். அது உங்களுக்கு டவுட் இல்லையில? சரி, ஓகே. அப்ப இந்த பொக்கிஷத்துக்குள்ள எதை நீங்க அதிகமா போடுறீங்க? எதை நீங்க அதிகமா போடுறீங்க? இந்த இடத்துல வாசிக்கிறோம், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயம் எதினால நிறைஞ்சிருக்குது? நல்ல காரியங்களினால நிறைந்திருந்தா, நல்ல வார்த்தைகளினால நிறைந்திருந்தா எப்படி வருமாமா? நல்ல வார்த்தையா. நல்ல மனுஷன் தன் பொக்கிஷத்திலிருந்து நல்ல காரியத்தை வெளிப்படுத்துறா. பொல்லாத மனுஷன் தன் இருதயத்திலிருந்து பொல்லாத வார்த்தைகளை பேசுறான். இருதயத்தின் நிறைவினால் என்ன செய்யுமாமா? வாய் பேசும். இந்த இடத்துல வாசிக்கிறோம், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற. இப்ப இந்த பொக்கிஷம் எங்க இருக்காமா? அந்தகாரத்தில் இருக்குது, இருளுக்குள்ள இருக்குது. உங்க இருதயம் எப்படி இருக்குதாமா? இருளுக்குள்ள இருக்குது. இருதயமாகிய பொக்கிஷம் இப்ப யார் கையில் இருக்குது? அந்தகார பிசாசு கையில் இருக்குது. இன்னொரு வசனத்தை வாசிங்க, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வேத வசனம் வாசிமா. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கி வச்சிருக்கிறா. ஒரு நாள் இந்த இப்படி கர்த்தர்ட்ட பேசிட்டே இருக்கிறாரு. நைட்ல நான் இந்த வசனத்தை பேசுறேன், கிறிஸ்துவின் சுவிசேஷ ஒளி, அப்படியே பேசிட்டே எந்திரிச்சிட்டேன்.
அப்புறம் தான் போய் தேடுன இந்த வசனம் எங்க இருக்குது. இது எதுக்கு சொல்றேன்னா, அப்போ திரும்ப சொல்லுங்க, நம்ம பொக்கிஷனா என்னது? இருதயம். இருதயம் யார் கையில் இருக்குது இப்போ? அந்த பிசாசு கையில். இந்த இடத்துல வாசிக்கிறோம், நல்ல விளக்கமா, கிறிஸ்துவினுடைய ஒளி அல்லது தேவனுடைய சாயலாயிருக்கிற, கிறிஸ்துவின் ஒளினா சாயல்னா சுவிசேஷம். சுவிசேஷம் என்றால் சத்தியம், அது சிலுவை கடையாளம். அப்போ அல்லது தேவனுடைய சாயலா இருக்கிற வார்த்தையே சொல்லாமே, தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவினுடைய வார்த்தை அவர்களுக்குள்ளே பிரகாசமாய் இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் யார்? அவன் பிசாசானவன். பிரபஞ்சத்தின் தேவனானவர் யாரு? பிரபஞ்சத்தின் தேவனானவன் பிசாஸ் என்ன செய்யறானா, அவர்களுடைய இருதயத்தை குருடாக்கி வச்சிருக்கிறான். எனக்கு இதை சொல்ல கொஞ்சம் கஷ்டமா, பிரபஞ்சத்தின் தேவன் அவனா அப்படின்னா உண்மைதான். ஏன்னா முதல்ல யார் கையில் இருந்தது? இந்த உலகம் முதல்ல யார் கையில் இருந்தது? இப்பிரபஞ்சம் யார் கையில் இருந்தது? ஆதாம் ஏவாள் கையில் இருந்துச்சு. நம்ம தான் என்ன பண்ணிட்டோம்? யார் கையில்? கையில் பிசாசன் கையில் கொடுத்துட்டோம். ஆனால் ஏசப்பா வந்து மீட்டு எடுத்துட்டாரு. ஆனால் இன்னும் நம்ம மீட்டு எடுக்கணும். என்ன, அவர் மீட்டு எடுத்துட்டு உலகத்தினுடைய எல்லா அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டார். ஆனால் நம்ம மீட்டு எடுக்கல. அப்போ இப்பிரபஞ்சத்தினுடைய ஏன் இன்னைக்கு கர்த்தருடைய வசனம் அவர்களுக்குள்ள போகல? கர்த்தருடைய வார்த்தை ஏன் அவங்களுக்குள்ள கிரியை செய்யல? இன்னும் ஏன் ஜனங்க ரட்சிக்கப்படல? இன்னும் ஏன் தேவனுடைய சாயல் அவங்களுக்குள்ள வரலேனா? இப்பிரபஞ்சத்தினுடைய தேவனானவர் அவர்களுடைய இருதயத்தை என்ன பண்ணி வச்சிருக்கிறானாமா? குருடாக்கி. சொல்லுங்க, அவனுடைய இருதயத்தை என்ன பண்ணி வச்சிருக்கிறானா? நல்லா சொல்லுங்க, அவர்களுடைய இருதயத்தை என்ன வச்சுக்கிறானா? குருடாக்கி வச்சிருக்கனால்தான் நம்ம இருதயம் யார் கையில் இருக்கு? சாத்தான் கையில் இருக்குது. நம்மளை விடுதலை ஆக்கிட்டோம். ஆமென் என்று சொல்லுவோம். இயேசு நாமத்தில் நம்ம விடுதலை ஆக்கி கொண்டு இருக்கிறோம். ஆமென் என்று சொல்லுவா, ஆமென் என்று சொல்லுவா. அப்போ இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவங்களுடைய இருதயத்தை எப்படி பண்ணி வச்சிருக்கிறானாமா? நல்லா சொல்லுங்க, என்ன பண்ணி வச்சிருக்கிறானாமா? குருடாக்கி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லா. இல்லைனா அவங்களுடைய இருதயம் பொல்லாங்கானவனுடைய கையில் இருக்குது. இந்த உலகம் பொல்லாங்குக்குள் இருக்கிறதா? இந்த உலகம் இந்த வேதத்தில் அப்படி இருக்கல. 1 யோவான்ல இருக்கும். இந்த உலகம் யாருடைய கையில் இருக்கு? பொல்லாங்கான கையில் இருக்குது. இந்த பொல்லாங்கானவன் கையில் இருக்கிறனால இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லாருமே எப்படியாதான் இருக்கிறோம்? பொல்லாங்கானவங்களாதான் இருக்கிறோம். அது மட்டுமா? வாசிங்க, ஆதியாகமத்தின் புத்தகம் 8:21 வாசிப்பா. 8:21. சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாங்கானவையா இருக்குது. எப்படியாமா? பொல்லாங்க. அதாவது மனுஷன் இந்த பூமியில பிறக்கிற பொழுது எப்படி பிறக்கிற? சிறு வயது குழந்தை. அப்போ இந்த பூமியில பிறக்கிற எல்லாருடைய நினைவுகளும் சிந்தைகளும் இருதயங்களும் மனங்களும் எப்படிதான் இருக்குதாமா? பொல்லாங்கானவைகளா இருக்குது. பொல்லாங்கானவைகளா தான் இருக்குது. அவனுடைய இருதயத்தினுடைய நினைவுகள் எல்லாம் எப்படிதான் இருக்குதாமா? பொல்லாங்கானவைகளா தான் இருக்குது. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தினுடைய சாத்தான் என்ன செய்யறானா? அவங்க இருதயத்தை என்ன செஞ்சா? குருடாக்கி வச்சிருக்கிறான். அவங்க இருதயம் எல்லாம் என்ன யாருடைய கையில் இருக்குது? அந்தகாரமான பிசாசு கையில் இருக்குது. இன்னொரு வேத வசனத்தை வாசிங்க, எரேமியா 17:9. 17:9. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ள. நல்லா விளங்குமா? எல்லாவற்றை பார்க்கிலும். பிளான் போடுற இடம் எது? இருதயம். ஆமா, பிளான் போடுறது என்னது? இருதயம். ஏன்னா இருதயத்துல நினைக்கிற பொழுதுதான் உன்னை பேசவே முடியுது. இருதயத்துல ஒண்ணு அவங்கள போய் திட்டுறோம் பாரு அப்படின்னு பிளான் பண்ணிட்டு போறோம். பாத்தியா? போய் உடனே போறோம். என்ன பண்றோம்? எங்க முதல்ல பிளான் போடுறோம்? இங்க பிளான் போடுறோம். பிளான் போடுறோம், டக்கு டக்கு டக்குன்னு என்ன செய்யுது? வாயில அப்படியே வந்துருது. வாயில வந்துருது. அப்ப இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, எல்லாவற்றுக்கும் எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ள. இருதயமே சொல்லுங்க அந்த வார்த்தையை. இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும். திருக்குள்ளதுன்னா பிளான் போடுறதுன்னு அர்த்தம். திருக்குள்ளதுன்னா பிரச்சனை திருகிட்டே இருக்கிறது. இந்த பிரச்சனை இப்படி பேசலாமா, அப்படி பேசலாமா, இந்த பிரச்சனை இப்படி கொண்டு போகலாமா, இப்படி சண்டை போடலாமா, இப்படின்னு சொல்லி திருக்கிட்டே இருக்கிறது. பிரச்சனை என்ன பண்றது? பிளான் போடுறது. அதான் திருக்குள்ளது. எல்லாவற்றுக்கும் மேலாக இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுன்னு. அது மகா கேடு. எப்படியாமா? அவங்கள பார்த்து கேடுங்க, உங்க இறுதி எப்படிப்பா இருக்கு? மகா கேடு. எப்படி இருக்காமா பிரதர்? மகா கேடு. இந்த இறுதி நமக்கு தேவையா? இறுதி எப்படி இருக்குதாமா? இன்னொரு வசந்த வாசிமா, மத்தேயு 15:19.
எப்படி எனில் ஆ, இருதயத்திலிருந்து ஆ. பொல்லாத சிந்தனைகளும் பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் நல்ல விளக்கமா இருதயத்துக்குள்ள என்னென்னவெல்லாம் இருக்குதாமா? கொலை பாதகம், விபச்சாரங்களும் விபச்சாரங்களும், வேசித்தனங்களும் வேசித்தனங்களும், களவுகளும் களவுகளும், பொய் பொய் சாட்சிகளும் சாட்சிகளும், தூஷணங்களும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். புறப்பட்டு வரும். அதாவது சட்டையில கொஞ்சம் அழுக்கு பட்டுருச்சுன்னா உடனே என்ன பண்ணிடுறோம்? ஆ? ஆ? உடனே என்ன பண்ணிடுறோம்? அப்படியே உங்க ஓபன் பண்ணி உங்க இருதயத்தை கொஞ்சம் பாருங்களேன். ஆ? இருதயத்தை கொஞ்சம் பாருங்க, எவ்வளவு மோசம், விபச்சாரம். ஆனா இந்த இருதயத்தையும் கர்த்தர் இருக்க விரும்புறாரு பாருங்க. அதுதானே கிருபை. ஆ? அதுதான் கிருபை. இந்த இருதயத்திலும் அவர் வாசம் பண்ண விரும்புறாரே. இந்த இருதயத்துல வாசம் பண்ண. ஏன்னா இந்த இருதயத்துக்குள்ள இவ்வளோ எத்தனை இருக்கலாம். அதாவது இதுலயாவது 4-5 தான் இருக்குது. இதுல கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்கபேத, பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் 17 இருக்குது. இத்தனை கடக்குதாம, இத்தனை குப்பை கிடக்குது. மேலே மட்டும் மேக்கப் போட்டுக்கிறோம். உள்ள உள்ள பார்த்தாதான் தெரியும் எவ்வளோ இருக்குன்னு. எப்படி இருக்குதாமா? இதெல்லாம் என்னது? பொல்லாங்கு. நம்ம இறுதி எப்படி இருக்குதாமா? பொல்லாங்க. கசப்பில்லைன்னு சொல்ல முடியுமாம்மா? அதாவது நான் பரிசுத்தவான்னு சொல்ல முடியுமாம்மா? கசப்பில்லைன்னு சொல்ல முடியுமா? வயிறாக்கி இல்லைன்னு சொல்ல முடியுமா? கோபம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒருவேளை அந்த மேலே ஒரு இருக்கு, அந்த விபச்சாரம், வேசித்தனம், அது இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அடுத்து பாருங்க, பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள், இதெல்லாம் எவ்வளோ காரியம், இதெல்லாம் எவ்வளோ காரியம். அப்போ இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, இந்த இருதயத்தினுடைய நிறைவு தான். அந்த வசனம் தானே இருக்கு. 18 வாசிமா, 15, 18 மறுபடியும். வாயிலிருந்து புறப்படுகிறவைகள், நல்ல முக்கியம், வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். இருதயத்திலிருந்து. நல்ல விளங்காம இப்ப இந்த வாய், ஏன்னா எதுக்கு இதை கர்த்தர் சொல்றாருங்கிறதுக்கு நான் மெசேஜ் எடுக்கிற பொழுது கண்டுட்டேன். இப்ப எதை பேச சொல்றாரு? வார்த்தை பேசு, வார்த்தை பேசு. ஏன்னா எல்லா ஆசீர்வாதம் எதில் இருக்குதுங்கிறாரு? எதில் இருக்குது? வாயில் இருக்குதுங்கிறா. அப்படி சொல்ல நல்லா நல்லா இதாவே சொல்ல, வாயில் இருக்குதுங்கிறார். எல்லா ஆசீர்வாதம் எங்க இருக்குது? உன் வாயிலுக்கு. அப்போ உன் வாயிலிருந்து வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி முதல்ல எதை பிரதிஷ்டை பண்ணு? இருதயத்தை பிரதிஷ்டை பண்ணுங்கம்மா. உன் இருதயம் தேவ வார்த்தையினால் நிரப்பி இருந்தா, உங்க இருதயம் பரிசுத்தத்தினால நிரம்பி இருந்தா, உங்க இருதயம் அன்பினால நிறைந்திருந்தா, அன்பு அதான் மெயின். ஆமா, நம்மளுடைய இருதயம் அன்பினால நிறைந்திருந்தா என்ன வருமாமா? நம்ம வாயிலிருந்து அன்பான வார்த்தை. டென்ஷன் ஆக்குறவங்க கூட போய் பேச முடியுமா? கடகடகடகடன்னு என்ன செய்வோம்? கோபத்தை கக்கிடுவாங்க. எதுக்கு இதை சொல்றேன்னா, உன் இருதயம் எப்படி இருக்குது. அப்போ இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நம்ம வார்த்தையை பேசி 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 எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? சிருஷ்டிக்கணும். கர்த்தர் இனி வர நாட்களில் கர்த்தர் அப்படிதான் சொன்னார். ஏன்னா நம்ம இனி வர நாட்களில் கர்த்தர் அந்த தேவ புத்திரருக்குரிய அபிஷேகத்தை தரப்போறார். தேவ புத்திரர்னா யாரு? சிருஷ்டிக்கிறவர்கள். ரோமர் 8 இருக்குது. அது ஒரு நாள் தியானிப்போம். அது அந்த அபிஷேகம் தான் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அபிஷேகம். வெளிப்படுத்தல 1:6 வாசிக்கணும்ல, தேவன் நம்மளை எப்படி நிறுத்தி இருக்கிறாரு? ராஜாக்களாகவும் ஆசாரியர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தேவ புத்திரர்கள். இனி வர நாட்களை நம்ம யாரை போல மாற போறோம் என்றால் தேவ புத்திரர்கள். அப்ப தேவ புத்திரரா வாயில நீ பேசுறதை விட என்ன ஒன்று சொல்லுவாங்களே, உள்ளொன்னு வச்சுட்டு வெளியொன்று பேசுறோம் அப்படி சொல்லுவாங்க. இல்லைன்னா இப்படி சொல்லுவாங்க, அவளுடைய வாய் என்னை துதிக்கிறதா, அவளுடைய இருதயமோ என்னை விட்டு தூரமா இருக்குது. இப்போ நம்ம இங்கே நின்று துதிச்சுட்டு இருக்கிறோம். வண்டியை பூட்டிட்டுமா நானே நினைப்பேன், காரை பூட்டி இருக்கிறேன்னு நினைப்பேன். எதுக்கு சொல்றேன்னா, வாயினால் கர்த்தரை துதிக்கிறோம், இருதயமோ தேவனை விட்டு எப்படி இருக்குதாமா? தூரமா இருக்குது. அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த ப்ராசஸ் எனக்கு தேவை, நான் விரும்புறேன். இந்த ப்ராசஸை நான் விரும்புறேன். எனக்கு வேணும் ஆண்டவரே, எனக்கு இந்த ப்ராசஸ் வேணும். இந்த உள்ளான மனுஷன் எனக்குள்ள என்ன செய்யணும்? மறுரூபமாக்கப்படணும். இந்த பொல்லாத இறுதி எனக்கு வேண்டாம். என்னுடைய இறுதியை யார் கையில கொடுக்க கூடாது? ஆமா, இறுதி யார் கையில கொடுக்க கூடாது? பிசாசு கையில என்ன செய்யக்கூடாது? கொடுக்க கூடாது. ஆண்டவரே, என் இருதயத்தை என்ன செய்யறேன்? ஆமா, தேவன்ட்ட நான் கொடுக்கிறேன். என் இருதயத்தை யார் கையில கொடுக்கிறேன்? நானு என் இருதயத்தை யார் கையில கொடுக்கிறேனாமா? தேவன் கையில கொடுக்கிறேன். எத்தனை வசனம்? நீதிமொழிகளாமா வாசிங்க. நீதிமொழிகள் 23. அதாவது, உன் மகனே உன் இருதயத்தை தா. 23-26 வாசிப்பா. நீதிமொழிகள் 23. என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. அப்போது என்ன சொல்றாரு? மகனே,
மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. ஏன்னா இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்? பொல்லாங்கான உலகம், பொல்லாத சிந்தனை, பொல்லாத வேதனை, பொல்லாத உலகம், பொல்லாத காரியம். அதனால உன் இருதயத்தை பிசாசு கையில கொடுத்துடாத. ஏசப்பா கேட்கிறாருமா, உன் இருதயத்தை என்ன செய்ய? எனக்கு தா. உன் இருதயத்தை என்ன செய்ய? உன் இருதயத்தை என்ன செய்ய? எனக்கு தா. எனக்கு ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஆரம்ப நாட்களில் நாங்கள் பாடியிருக்கிறோம். மகனே ஓ மகளே உன் இதயத்தை தாராயோ, எப்போ தாராயோ, எப்போ தாராயோ. மகனே ஓ மகளே உன் இதயத்தை தாராயோ, எப்போ தாராயோ, எப்போ தபேலா. கையில் உனை எடுத்து மெய்யாய் அரவணைத்து கண்ணீர்கள் யாவும் துடைப்பே. கையில் உனை எடுத்து மெய்யாய் அரவணைத்து கண்ணீர்கள் யாவும் துடைப்பே. நீ ஆழியில் விழுந்துட்டாலும் சேற்றினில் மூழ்கிட்டால் தூக்கி உன்னை எடுப்பே. நீ ஆழியில் விழுந்துட்டாலும் சேற்றினில் மூழ்கிட்டால் தூக்கி உன்னை எடுப்பே. மகனே ஓ மகளே உன் இதயத்தை தாராயோ, எப்போ தாராயோ, எப்போ தாராயோ. சோதனை நேரத்திலும் ஆளாத துக்கத்தில் ஆறுதல் உனக்களிப்பே. சோதனை நேரத்திலும் ஆளாத துக்கத்தில் ஆறுதல் உனக்களிப்பே. நீ ஆழியில் விழுந்துட்டாலும் சேற்றினில் மூழ்கிட்டால் தூக்கி உன்னை எடுப்பே. நீ ஆழியில் விழுந்துட்டாலும் சேற்றினில் மூழ்கிட்டால் தூக்கி உன்னை எடுப்பே. மகனே ஓ மகளே உன் இதயத்தை தாராயோ, எப்போ தாராயோ, எப்போ தாராயோ. நித்திய ராஜ்யத்தில் நித்திய ஜீவனோடு நித்திய காலம் வாழலாவோ. நித்திய ராஜ்யத்தில் நித்திய ஜீவனோடு நித்திய காலம் வாழலா. பரிசுத்த உலகம் அதில் அத்தன் மணவர நித்தம் சுகித்திடலாம் வா. பரிசுத்த உலகம் அதில் அத்தன் மணவர நித்தம் சுகித்திடலாம் வா. மகனே ஓ மகளே உன் இதயத்தை தாராயோ, எப்போ தாராயோ, எப்போ தாராயோ, எப்போ தாராயோ. நல்லா கறந்துட்டுங்க. ஏசப்பா நம்ம இருதயத்தை கேட்கிறாரு. இந்த தெரு பிரசங்கம் பண்ற பொழுது இந்த பாட்டை பாடுவோம். மகனே உன் இருதயத்தை தான். இன்னைக்கு ஏசப்பா சொல்றாருமா. இன்னைக்கு ஏசப்பா அப்படியே கையை வச்சு இருதயத்தில் கையை வச்சு உங்களுக்கு தர டாடி, உங்களுக்கு தர ஆண்டவரே. ஆண்டவரே பிசாசு கையில் இருதயத்தை நான் கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு என் இருதயத்தை தர சொல்லுங்க. உங்களுக்கு என் இருதயத்தை தருகிறேன் ஆமென் என்று சொல்லாம சரி ஓகே. அப்போ இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும், ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல் அப்படின்னா இது ஒரு பிரசங்கம். ஆனால் நான் உண்மையாக சொல்கிறேன், ஒரே நாள் இந்த பிரசங்கத்தை முடிச்சுன்னு நினச்சா நான் ஒரு நாள் முடிக்க முடியாது. கர்த்தர் சித்தமான அப்படியே தொடர்ந்து வருவோம். இந்த அர்த்தம் சொல்கிறேன், அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்னா என்ன? வாசிமா நீதிமொழி 2 கடந்த வார வாசம் மூலமா நீதிமொழி 2:2-4 வாசிங்க. வாசிக்கலாம். புதையல்னா என்ன? அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுவது போல. ஒன்னிலிருந்து வாசி. என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுவது போல நீ தேடணுமாம். அப்ப என்ன சொல்றாருன்னா, ஒளிபீடத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் அடுத்து
சரி, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம்னா என்னது? இருதயம். அப்புறம் அடுத்து என்ன சொல்றாரு? ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல் அப்படின்னா ஞானம். என்னது? ஞானம். ஓ, அது மறைவிடத்துல அந்த ஞானம் இருக்கு. ஏன்னா தேவ ராஜ்யத்தை கட்டுறதுக்கு சாலமோனுக்கு தேவன் எதை கொடுத்தாரு? ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும். அப்ப இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, மகளே, இந்த ஞானமும் இந்த ஐஸ்வர்யமும் எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா, ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும், அடுத்து என்ன செய்த, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும், ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல். அப்போ இதை நான் வர அடுத்து பொக்கிஷனா, அந்த பொக்கிஷத்துக்குள்ள என்ன இருக்கு? அப்போ பொக்கிஷனா என்னது? இருதயம். பொக்கிஷனா என்னது? இருதயம். அடுத்து என்ன சொல்றாரு? அடுத்து என்ன சொல்றாரு? ஒளிபீடத்தில் இருக்கிற ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல். புதையல்னா என்னது? அப்ப இது ரெண்டு நமக்கு தேவை. அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உங்க வாழ்க்கைய சொல்லுங்க, உங்க வாழ்க்கையை வடிவமைக்க. நான் அடிக்கடி சொல்றேன், உங்க வாழ்க்கையை வடிவமைக்கிறதுக்கும் மலையில போய் என்னது ஐஸ்வர்யத்தை கொண்டு வர, அல்லது பாதாளத்துல போய் சமுத்திரத்துல கொண்டு போய் எல்லாவற்றையும் கொண்டு வர்றது இல்லை. எதுலதான் இருக்குதாமா? நான் வாயில உபாகமம் 30 வாசிக்கிறோம், உனக்கு தேவையானதை அல்லது கர்த்தர் உங்களுக்கென்று நியமித்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு, அல்லது உங்க வாழ்க்கையை நீங்கள் வடிவமைக்க. உங்க வாழ்க்கையை வடிவமைக்க எதைதான் எதுலதான் இருக்குது? வாயில் இருக்குது. அதுக்கு வாயில இருக்கிறதை நான் அனுபவிக்கிறதுக்கு அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையலையும் நான் என்ன செய்யணும்? மீட்டெடுக்கணும். யாரை மீட்டெடுக்கணும்? எண்ணெய. சொல்லுங்க, எண்ணெய என்ன செய்யணும்? யாரை மீட்டெடுக்கணும்? எண்ணெய நான் என்ன செய்யணும்? நான் மீட்டெடுக்கணும். ஓகே, அப்ப இன்னைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த அந்தகாரத்தில் இருக்கிற, திரும்ப சொல்லுங்க இந்த வசந்த வாசிப்பா, அந்த வெண்கல கதவுகளை வாசிங்க மறுபடியும். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். என்ன சொல்றாரு தேவன்? உனக்கு நான் என்ன செய்வேன்? கொடுப்பேன். அப்போ இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, என் வாழ்க்கையை வடிவமைக்க அல்லது தேவ ராஜ்யத்தை இந்த பூமியில கட்டுகிறதுக்கு நமக்கு ரெண்டு முக்கியம். ஒண்ணு ஐஸ்வர்யம், ரெண்டாவது ஞானம். சொல்லுங்க, என்ன ரெண்டாவது? திரும்ப சொல்றேன், என் வாழ்க்கையை வடிவமைக்க அல்லது தேவ ராஜ்யத்தை இந்த பூமியில கட்டுகிறதுக்கு எனக்கு ரெண்டு அவசியம். என்னன்னு? ஒண்ணு ஐஸ்வர்யா, ரெண்டாவது ஞானம். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல். பொக்கிஷனா என்னது? இருதயம். புதையல்னா என்னது? ஞானம். இந்த ரெண்டு தான் எனக்கு வேணும். இந்த என்ன ப்ராசஸ் இது? உள்ளான மனுஷனுடைய ப்ராசஸ். இது ரெண்டும் என் வாழ்க்கையில கிடைக்காதபடி எது தடைபட்டு இருக்குதுன்னா, வெண்கல கதவும் இருப்பு தாழ்பாலும். எப்படியாமா? வெண்கல கதவும் இருப்பு தாழ்பாலு. இந்த ப்ராசஸ் திரும்ப சொல்ற, யாருக்கு சொன்ன வார்த்தை இது? கோரேஸ் ராஜாவுக்கு சொன்ன வார்த்தை. ஆனா இன்றைக்கு வாழ்க்கையில ஐஸ்வர்யமும் ஞானமும் எனக்குள் வர வேண்டும் என்றால் நான் எதை ரெண்டையும் உடைக்கணும்? வெண்கல கதவையும் இருப்பு தாழ்பாலைகளையும் உடைச்சாதான் இது நான் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். வெண்கலனா என்ன? கடந்த நாட்களில் நாங்கள் இதை குறித்து ஆவியானவர் சொன்னது போல என் டீம் பிள்ளைகளுக்கு இதை குறித்து ரொம்ப ஆழமாக பேசினேன். ஆனால் உங்களுக்கு புரிகிற மாதிரி சீக்கிரமாக பேச விரும்புகிறேன். வெண்கலம். வெண்கலம் என்றால் ஆவிக்குரிய அர்த்தம் நியாய தீர்ப்பு. வெண்கலம் என்னது? நியாய தீர்ப்பு. சொல்லுங்க, வெண்கலன்னு என்னது? நியாய தீர்ப்பு. அதாவது நியாய தீர்ப்பு அப்படின்னா, இதை நான் எப்படி இதை ஆவியானவர் எனக்கு சொன்னதை சொல்கிறேன், சொல்லி கொடுத்ததை சொல்கிறேன். நியாய தீர்ப்பு என்பது தேவன் நியாய தீர்ப்பு அடுத்து. தேவன் நியாய தீர்ப்பு அடுத்து. ஆனால் நியாய தீர்ப்பு ரெண்டு விதத்தில் வரும். ஒன்று, தேவன் ஒரு காரியத்தை எங்கிட்ட சொல்லி, சொல்லுங்க, தேவன் ஒரு காரியத்தை எங்கிட்ட கொடுத்து நான் அதை செய்யவில்லை என்றால் தேவன் நியாய தீர்ப்பு எனக்கு வரும். ஒன்று. ரெண்டாவது நியாய தீர்ப்பு எப்படி வரும்னா, என் வாயினாலேயே நானே எனக்கு நியாய தீர்ப்பு செஞ்சுக்கிறேன். இதை குறித்து நான் விளக்க விரும்புகிறேன். முதலாவது, தேவன் ஒரு காரியத்தை எங்கிட்ட கொடுத்து நான் அதை செய்யலை அப்படின்னா தேவன் நியாய தீர்ப்பு என் மேலே வரும். அப்படி அதாவது வேதத்தில் விலங்குகள் நிறைய, அதாவது விலங்கு என்றால் சங்கிலி, சங்கிலிகளினால நிறைய ராஜாக்கள் சிறைப்படுத்தப்பட்டாங்க.
ஒரு 3 பேத்துக்கு மட்டும்தான் வேதத்திலே வெண்கல விலங்கு போட்டாங்க. ஒன்று சிம்சோன். வாசிங்க மக்கள், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. நியாயாதிபதிகள் 16:21. பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்குகள் போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். இந்த இடத்துல வாசிக்கிற யார் இது? சிம்சோன். சிம்சோன்ட்ட ஆண்டவர் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்தார். திரும்ப சொல்றேன், நியாய தீர்ப்பு எப்ப நம்ம மேல வரும்னா, தேவன் ஒரு காரியத்தை என் கையில கொடுத்து நான் அதை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் நியாய தீர்ப்பு வரும். இந்த இடத்துல வாசிக்கிறோம், சிம்சோனுக்கு ஒரு நியாய தீர்ப்பு வந்துச்சு. சிம்சோனை குறித்து வேதத்துல வாசிக்கிற பொழுது, சிம்சோன் இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தருடைய கைகளிலிருந்து ரட்சிக்க தொடங்குவான் அல்லது பெலிஸ்தருடைய கைகளிலிருந்து அவனை விடுவிப்பான் என்று தேவன் ஒரு பெரிய ப்ராஜெக்டோட சிம்சோனை இந்த பூமிக்கு அனுப்புறாரு. ஆனா எதனால அவன் கெட்டான்? பெண்ணு. அப்படின்னா பெண்ணாலைனால பெண்ணுகிட்ட என்ன பண்ணா? என்ன பேசுனா? ரகசியத்தை பேசுனா. எதை பேசுனா? அப்ப வாயினாலதான். சொல்லுங்க, என்னவாமா? வாயினாலதான். அந்த வாயினுடைய வார்த்தை எங்கிருந்து வந்தது? இருதயத்துல. எங்கிருந்து வந்துச்சு? இறுதி. அப்போ இவன் தன்னுடைய காரியத்தை, வேதத்துல மரியாதை குறித்திருக்க ஒரு வசனம், அவைகளை தன் இருதயத்திலே வைத்து சிந்தித்து கொண்டிருந்தான். இருதயம் ரொம்ப முக்கியம். பக்கத்துல கையப்படி சொல்லுமா, இருதயம் ரொம்ப முக்கியம். ரகசியங்களை காத்துக்கொள்ள பழகணும். அதை நிறைவேறி முடிகிற வரைக்கும் ஒரு சில ரகசியங்களை என்ன செய்யணும்? ஆமா, தன் இருதயத்திலே வைத்து அவளை என்ன செஞ்சா? சிந்து. நீங்க நினைச்சு பாருங்க, ஒருவேளை நான் அன்னைக்கு இதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறோம், நான் அவங்க அம்மாட்ட போய், அம்மா நான் கன்சீவா இருக்கிறம்மா அப்படின்னு என்ன பண்ணிப்பா, சப்புன்னு ஒரு ஏம்மா உனக்கு ஒன்று என்ன மேரேஜ் ஆகலை, இப்போதான் உனக்கு என்ன செஞ்சு என்கேஜ்மெண்ட் முடிச்சு அதுக்குள்ளே கன்சீவ் ஆகிட்டான்னு ஒரு வேளை கடைக்கட்டு கூட்டிகிட்டு போய் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் என்ன செஞ்சுப்பாங்க, ஒரு வேளை கலைக்க கூட வச்சிருக்கலாம். ஆனால் இது தேவனுடைய வார்த்தை. அதை தன் இருதயத்திலே அல்லது இயேசு கிறிஸ்துவை தான் சுமந்திருக்கிறேங்கிறத தன் இருதயத்திலே வைத்து என்ன செஞ்சா? சிந்தி. இப்போ ஆனால் இந்த இடத்துல யாரு கெட்டுட்டா? சிம்சோன் வாயினால் ரகசியத்தை சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை இவன் பெலிஸ்தன் கையிலிருந்து என்ன செய்ய வேண்டிய காப்பாற்றணும்னு தேவ திட்டம் இருக்குது. இப்ப இவனையே பெலிஸ்தன் கையிலிருந்து காப்பாற்ற வேண்டிய நிலை வந்துருச்சு. இவன் போய் யார் கையில மாட்டிட்டா? பெலிஸ்தருடைய கையில். அதனால இவனுக்கு எந்த விலங்கு? வெண்கல விலங்கு. இன்னொரு வசனத்தை வாசிச்சீங்கன்னா 2 நாளாகவும் 33:11 வாசிப்பா. 2 நாளாகவும் 33:11. ஆகையால் கர்த்தர் அசிரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வர பண்ணினார். அவர்கள் மனேசையை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியாய் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார். இதுதாரு மனாசே. யாரு இது? மனாசே. மனாசே யாரு? அதாவது எசேக்கியா ராஜாவுக்கு 15 வருடம் கூட்டி கொடுக்கப்பட்டதுக்கு பின்பு பிறந்தவன் தான் இந்த மனாசே. இந்த மனாசே என்ன, அதாவது எசேக்கியா ராஜா கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிறதையெல்லாம் சுத்திகரித்தான். கர்த்தருடைய ஆலயத்தையெல்லாம் என்ன செஞ்சார்? சுத்திகரித்து இருக்கிற விக்கிரகங்களெல்லாம் தூக்கி வெளியே போட்டு ஆலயத்தை சுத்திகரித்தா. இந்த ராஜா விக்கிரகத்தாலேயே ஆலயத்தை நிரப்புறார். அப்போ தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டாக செய்யலேன்னு இந்த மனாசேக்கு என்ன செய்கிற என்னன்னா வெண்கல விழா. அடுத்து யோயாக்கிம் என்கிற மனுஷன் 2 நாளாம் 36 வேண்டாம் நேரம் அது நம்ம அடுத்த பகுதிக்குள்ள போவோம். இப்படி யார் தேவ திட்டத்தை சரியாய் நிறைவேற்றலையோ அவங்களுக்கு என்ன வந்துருது? என்ன வந்துருது? நியாய தீர்ப்பு. அதுதான் வெண்கலம். வெண்கலம் என்னது? நியாய தீர்ப்பு. இது தேவனுடைய நியாய தீர்ப்பு. ஆனால் நிறைய நேரம் நம்ம வாயிலேயே ஒன்று நியாய தீர்ப்புன்னு. வெண்கலம் என்றால் நியாய தீர்ப்பு. வெண்கல கதவுகளை உடைத்து அடுத்து என்னது? இரும்பு. ரெண்டாவதுன்னு சொல்றாரு இரும்பு. அதாவது இந்த ரெண்டையும் ஒன்றா சொல்கிறேன். நம்ம வாயிலேயே நிறைய நேரம் நியாய தீர்ப்பு நமக்கு நாமே செஞ்சுக்கிறோம். தெரியுமா? என் லைஃப் இப்படியே முடிஞ்சிரும், என்னுடைய சூழ்நிலை இப்படியே முடிஞ்சிரும், இங்கே கடன் வாங்கி அங்கே கடன் வாங்கி இங்கே கடன் வாங்கி, அல்லது இப்படியே வியாதி இப்படியே பிரச்சனை, என் பிள்ளை இப்படியே போயிடுவேன், பிள்ளை வாழ்க்கை இப்படி சொல்கிறோமா? நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையை நம்மளே என்ன செஞ்சுக்கிறோம்? நியாய தீர்ப்பு கொடுத்துக்கிறோம். அப்படி சொல்லலாம். இல்லைன்னா ஒன்று சொல்லலாம், நமக்கு நாமளே. இரும்பு என்பது நுகம். இந்த லைஃப்பை அப்படியே யாருடைய லைஃபுக்கு கொண்டு போகலான்னா யோசேப்பு லைஃபுக்கு கொண்டு போகலாம். ஆனால் இப்போ நமக்கு நேரம் இல்லை.
அவனையும், அந்த வசனத்தை மட்டும் வாசிமா, சங்கீதம் 105 வாசிங்க. அவனை இரும்பு சங்கிலிகளினாலே, அல்லது வாசிங்க அந்த வசனத்தை 105 யோசேப்பை. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் விலங்கு என்னது இந்த இடத்துல? விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அடுத்து அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. இரும்பில் அடைபட்டிருந்தது. இரும்பு சொல்லுங்க, இரும்பு. நம்ம வாழ்க்கைய நமக்கு நாமே வெண்கலத்தையும் இரும்பையும் போட்டு நம்ம லைஃப நம்மளே என்ன பண்ணிடுறோம்? பூட்டிடுறோம். யார் பூட்டணும்? யார் பூட்டணும்? நாமே தான் பூட்டிக்கிறோம். நம்மளே தான் பூட்டிக்கிறோம். தேவன் நம்மளை விடுதலையாக்க இறங்கினாரு. நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதாவது தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற திட்டத்தையும் நிறைவேற்ற முடியும், அல்லது பிசாசு நம்ம மேல வச்சிருக்கிற பிசாசு நம்ம மேல வச்சிருக்கிற திட்டத்தை உடைச்சு தேவ திட்டத்தையும் நிறைவேற்ற முடியும். பட்டு என் மேல இருக்கிற தேவ திட்டத்தை நான் அழிச்சிட்டேன் அப்படின்னா அதுதான் கஷ்டம். தேவனும் திட்டத்தை நிறைவேற்றிடுவாரு, பிசாசுடைய கிரிகளையும் அழிச்சு தேவ திட்டம் நிறைவேறிடும். ஆனா என் வாயினாலேயே நான் அழிச்சேன் பார்த்தீங்களா? என் வாயினாலேயே வார்த்தைகளை பேசி பேசி என் வாழ்க்கை இன்னைக்கு வரைக்கும் நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்? இப்படியே செத்து போயிடுவேன். இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் என்ன சொல்றேன்னா, நம்ம இருதயம் எதினால் நிறைந்திருக்குது? நெகட்டிவ் வார்த்தைகளை பேசி பேசி பேசி. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், ஆனாலும் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மறுபடியும் சொல்றேன். அதாவது நாங்கள் போலீஸ் குவார்ட்டர்ஸில் நாங்கள் ஊழியம் பண்ணிட்டு இருந்த பொழுது ஒரு ஆன்ட்டி இருந்தாங்க. ஆயர் அம்மாவுன்னு சொல்லுவோம். ஆயர் அம்மாவும் ஊழியம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி வரதராஜபுரத்துக்கு போனாங்க. அப்போ அவங்க ரொம்ப முடியாமல் இருக்காங்களு. நானும் என் ஹஸ்பண்டும் என் கணவனும் என்ன செஞ்சான்னா அந்த ஆன்ட்டியை பார்க்க போனோம். அப்போ பார்க்க போகிற பொழுது அவங்க எப்படி தெரியுமா இருந்தாங்க? இந்த 2 காலுமே இல்லை. எப்படி இருந்தாங்க? இந்த 2 காலுமே இல்லை. அப்படி இப்படி ரொம்ப குண்டா இருப்பாங்க. அவங்க அந்த பெட்டில் படுக்க வச்சு உட்கார்ந்து இருந்தாங்க. இந்த 2 காலும் இல்லை, பெட்டில் அப்படியே என்ன செஞ்சானா உட்கார வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் அவங்கள பார்த்து பேசிட்டு இருக்கிற பொழுது அவங்க சொன்னாங்க, இந்த சிறையிருப்புக்கு நான் தான் பிரதர் காரணம், இந்த சிறையிருப்புக்கு நான் தான் பிரதர் காரணம். அப்படிங்கிற பொழுது நாங்கள் கேட்ட, என்ன ஆண்டி அப்படிங்கிற பொழுது அவங்க சொன்னாங்க, நான் போலீஸ் குவார்ட்டர்ஸில் ஊழியம் பண்ணிகிட்டு இருந்தோம், நானும் ஆயரும் ஊழியம் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் டீச்சரை வேலை, அந்த ஆண்டி சொன்னாங்க, நான் டீச்சரை வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஆயர் சர்ச்சில் வேலையெல்லாம் பார்ப்பாரு. நான் ஸ்கூல் முடிஞ்சு சரியாக 4 மணிக்கு நான் வருவேன். ஆயர் அப்படியே ஹேண்ட்பேக்கை போட்டு ரெடியாக நிற்பார். கிளம்பு கிளம்பு கிளம்பு, சீக்கிரம் சீக்கிரம், ஊழியத்துக்கு போகணும்னு சொல்லி கிளம்பு கிளம்பு அப்படி சொல்லுவார். அப்போ எனக்கு ரொம்ப கோவம் வரும். இப்போ தானே வந்திருக்கிறேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்னு. அப்படி அதெல்லாம் இல்லை, கிளம்பு கிளம்பு அப்படி சொல்லுவார். அப்போ நான் சொல்லுவேன், அவங்களுக்கு 2 பொண்ணுங்க. அப்போ அந்த ஆயிரமா சொல்லுவாங்க, இல்லை இவங்களுக்கு ஏதாவது டிஃபன் கீது செஞ்சு வச்சுட்டு போகல, பாவம் நைட் நம்ம லேட்டாக வருவோம்ல. அதெல்லாம் முடியாது, போகிற இடத்துல வாங்கிட்டு வந்துடலாம் வாம்பார். அட்லீஸ்ட் ஒரு டீயாவது வச்சு குடிச்சுக்கிறேன், அதெல்லாம் போய் போகிற இடத்துல குடிச்சுக்கலாம் வா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுவார், கூட்டிகிட்டு போயிடுவார். இதேதோ ரொட்டேட் வேலையாக இருக்குது. காலையில் எந்திரிப்பேன், சமைப்பேன், என்ன செய்வேன், ஸ்கூலுக்கு போவேன், டீச் பண்ணுவேன், எல்லாம் முடிச்சுட்டு 4 மணிக்கு வருவேன், உடனே கிளம்பி என்ன போயிடுவோம், ஊழியத்துக்கு போய். இதே ரொட்டீட்டாகவே இருந்த பொழுது எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு சலிப்பு வந்துட்டு நான் ஏசப்பாட்ட ஒரு ஜெபம் கேட்டேன். ஏசப்பா, எனக்கு இந்த லைஃப் பிடிக்கல, எனக்கு ஒரு ஆசை ஏசப்பா, நான் எந்திரிக்கணும், சாப்பிடணும், தூங்கணும். நான் எந்திரிக்கணும், சாப்பிடணும், தூங்கணும். நான் எந்திரிக்கணும், சாப்பிடணும், தூங்கணும். இப்படி ஒரு லைஃப் எனக்கு தாங்கன்னு கேட்டேன். அவர்களுக்கு அவர்களை போட்டுக்கொள்ளுகிற நுகம் நான் கேட்டேன். அப்புறம் இப்படியே போயிட்டு இருந்த பொழுது ஒரு நாள் நான் வேகமாக ஓடின பொழுது பஸ்ஸில் நான் ஏறுற பொழுது அதில் பஸ்ஸில் ஒரு கம்பி ஒன்று நீட்டி இருந்துச்சு. அந்த கம்பி இந்த சுண்டு விரலில் கீச்சிச்சு. எனக்கு சுகர் இருக்குது, அதனால் அப்படியே பரவி 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 கணுக்கால் எடுத்தாங்க, முழங்கால் எடுத்தாங்க, தொடை எடுத்துட்டாங்க. அடுத்து அதே மாதிரி ஒரு கல்லில் அடிபட்டுச்சு. அந்த சுண்டு விரல் எடுத்தாங்க, கால் பாதத்தை எடுத்தாங்க, முட்டி வரைக்கும் எடுத்தாங்க. என்ன எடுத்துட்டாங்க, இந்த தொடை, இந்த புல் காலை எடுத்துட்டாங்க. இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, எந்திரிக்கிற பிரதர், சாப்பிட்றேன் பிரதர், தூங்குறேன் பிரதர்.
இவ்வளவோ நான் ரொம்ப அதாவது அவங்கள குளிப்பாட்டத்துல ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு பெட்லேருந்து அது அவங்க வேறு ரொம்ப குண்டாவாக இருப்பாங்களாம். அப்படியே கீழே இறக்கி நடுவுட்லேயே உட்கார வச்சு குளிப்பாட்டி அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸில் அதுக்கு ஒரு சர்வெண்ட் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தூக்கி என்ன செஞ்சாங்க, பெட் மேலே. இப்படியே தான் அவங்க லைஃப். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இதுதான் நியாய தீர்ப்பும் நுகமும். இன்னைக்கு நிறைய நேரம் வெண்கல கதவுகள் நம்மளே தாமா போட்டுக்கிட்டோம், இரும்பு கதவுகளை நம்மளே தான் போட்டுட்டோம். தேவன் நமக்குள் கிரியை செய்ய விரும்புறாரு. தேவன் நமக்குள்ள பொக்கிஷத்தை கொடுக்க விரும்புறாரு. தேவன் நமக்கு ஞானத்தை கொடுக்க விரும்புறாரு, ஐஸ்வர்யத்தை கொடுக்க விரும்புறாரு. ஆனா நமக்கு நாம என்ன பண்ணிட்டோம், பூட்டிட்டோம். வேதத்தில் ஒரு சில மனிதர்கள் இருக்கிறாங்க. ஒரு 2 மனுஷனை மட்டும் பார்ப்போம். வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 35 வாசிமா. ஆதியா 37:35. அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லோரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்தார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோடே எப்படியாமா நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். என்னது மறுபடியும் துக்கத்தோட என்னம்மா குமாரன் எங்க வந்தாங்க? நான் மறுபடியும் வாசிமா. நான் துக்கத்தோட என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன். அப்படிதான் இருக்க, துக்கத்தோட குமாரன் இடத்துல. அப்படின்னு என்னன்னா, நான் என்ன செய்வேன், துக்கத்தோட நான் எங்க இறங்குவேன், பாதாளம். பாதாளம் எதுக்குப்பா இவருக்கு? இவர் யார்? இவரு முற்பிதாக்களின் தகப்பன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு முற்பிதாக்களுடைய தகப்பன். இந்த தகப்பனுக்கு இப்ப என்ன வேணுமாமா? பாதாளம் வேணுமா? அவன் பரலோகம் வரணும்னு வாஞ்சிக்கணும். இந்த தகப்பனுக்கு என்ன வேணுமாமா? பாதாளம். இன்னொரு வேத வசனத்தை வாசிப்பா. 46:30 41:30 வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை பார்த்து, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே, நான் உன் முகத்தை கண்டேன், எனக்கு இப்போது மரணம் வந்தாலும் வரட்டும் என்றான். இவர் என்ன எதை விரும்புறாரு? எப்பா நானா இருந்தேன்னா அல்லது நீங்களா இருந்தது இப்படி கேட்டிருப்பா. ஒருவேளை நம்மளும் அங்கே மைனஸ் ஆயிருக்குமேனுமோ. இந்த இடத்துல எப்படி கேட்டுருக்கலாம், அப்பா உன்னை பார்த்துட்டேன். நான் ஏன்னா இப்போ நம்ம ஒரு சிலருக்கு ஜெபிக்கிறோம், சந்ததிகளை காணும். எப்பா உன்னை பார்த்துட்டேன், இனி நான் உன்னுடைய சந்ததிகளையும் பார்க்கணும்னு சொல்லி யார் கேட்டிருக்கலாம்? யாக்கோபு கேட்டிருக்கலாம். இவர் கேட்கிறார் என்னன்னா, இப்போ எனக்கு என்ன வந்தாலும் சரிதான், மரணம் வந்தாலும் சரி, ஏன்னா நான் உன்னை பார்த்துட்டேன், நான் செத்து போனாலும் போது. இவர் எதை கேட்குறாரு? நான் செத்து போனாலும் பரவாயில்ல, ஏன்னா நான் உன்னை எதை விரும்புகிறாரு? முதல்ல பாதாளத்தை விரும்பினார், 2வது மரணத்தை விரும்பினார். இன்னொரு வேத வசனத்தை வாசிங்கம்மா. 47:9. அதற்கு யாக்கோபு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம், என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமும் உள்ளதுமாய் இருக்கு. இப்ப இவரே எதை விரும்புறாரு? கொஞ்சம் போது, எனக்கு உன்னை பார்த்துட்டுனுலா, இனி நான் செத்து போனாலும் பிரச்சனை இல்லை. ஒரு சில நேரங்கள் நம்மளே இந்த வார்த்தை என்ன செய்யறோம், அறிக்கையிடுறோம். எதைத்தான் திரும்ப திரும்ப விரும்புறாரு? சாவ விரும்புறாரு. எதை விரும்புறாரு? சாவ விரும்புறாரு, மரணத்தை விரும்புறாரு. அடுத்து சொல்றாரு, என்னுடைய பிதாக்களை போல. எப்படி சொல்றாரு? பூரண வயசு இல்லை எனக்கு, நான் இப்பவே மரித்தாலும் பரவாயில்ல. எதை விரும்புறாரு? மரணத்தை விரும்புறாரு. இப்படி மரணம், வியாதி அல்லது சஞ்சலம், பாதாளம் இவர் விரும்பினால இவருக்கு என்ன வியாதி? கேன்சர் வியாதி. எந்த வியாதி வந்துருச்சு? கேன்சர் வியாதி. இது ஏன்னா இது டக்குன்னு போயிடும், உயிரை டக்குன்னு எடுத்துரும். உயிர் கொல்லின்னு சொல்லுவோம். இது இந்த வியாதி எப்படிப்பட்ட வியாதி? உயிர்கொல்லி, டக்குன்னு போயிடும். அதனால இவனுடைய வாசிப்பா அந்த வசனத்தை. 49 மரணம் வந்தது. 49 கடைசி வாசிங்க. இவனுக்கு மரணம் எப்படி வந்தது? வாசிங்க. 33 வாசிப்பா. யாக்கோபு தன் குமாரருக்கு கட்டளையிட்டு முடிந்த பின்பு அவன் தன் கால்களை கட்டிலின் மேல் மடக்கி கொண்டு ஜீவித்து போய் தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான். அப்படின்னா இதனோட மொழிபெயர்ப்பு எப்படி இருக்குன்னா, தன்னுடைய கால்களை வலியினாலே மடக்கி கொண்டு, அந்த வியாதியினுடைய அந்த கொடூரம் வலி துடித்து மரித்தார் இந்த யாக்கோபு. காரணம் என்னது? வாயு. என்னவாமா? வாயு. தன்னுடைய வாயில் அப்படின்னு சொல்றதை விட வெண்கலம், இப்படி சொல்ல, வெண்கல தனக்குத்தானே போட்டுக்கொண்ட நியாய தீர்ப்பு. அடுத்து சொல்ல, தனக்குத்தானே போட்டுக்கொண்ட இரும்பு நோகம். எந்த நோகம்? இரும்பு தனக்குத்தானே போட்டுக்கொண்ட நோகம், தனக்குத்தானே போட்டுக்கொண்ட நியாய தீர்ப்பு. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, நம்மளை எல்லாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும்.
நம்ம வாயின் வார்த்தையில ரொம்ப கவனமா இருக்கணும். அதனால தான் சொல்றேன், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரம். நாவின் அதிகாரம். நீ எதை பேசுற, நீ எதை பேசுற, நீ எதை பேசுற. போன வார்த்தையில நினைக்கிறேன், கர்த்தர் திடீர்னு இந்த வார்த்தை சொன்னார். எரேமியாவுக்கு சொன்ன வார்த்தை, பார், பிடுங்கவும் இடிக்கவும் கட்டவும் நாட்டவும் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் உன்னை ஏற்படுத்தின்னு சொல்லிட்டு அடுத்த இன்னொரு 5-6 அதிகாரங்கள் கழிச்சு நீ கர்த்தருடைய வாயாக செயல்படுவ. இன்னைக்கு நம்ம கேட்க போற, ஆண்டவரே நான் கர்த்தருடைய வாயாக இந்த பூமியில வாழணும். கர்த்தருடைய வாயாக நீர் என்ன சொல்லுகிறீரோ அப்படியே ஜனங்களுக்கு சொல்லுகிற கர்த்தருடைய வாயாக. ஆமென் என்று சொல்லலாமா? அப்ப இப்ப சொல்லுங்க, நம்மளுக்கு நாம என்ன போட்டோம்? வெண்கல கதவுகளையும் இருப்பு தாழ்பால்களையும். இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்துல தொடர்ந்து ஏங்க யுத்தம்? ஏங்க தொடர்ந்து யுத்தம்? ஏன் இன்னைக்கு அங்க ரத்தம் ரத்தம் ரத்தம்? வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 22 வாசிமா. மத்தேயு 27:22 வாசிப்பா. பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறையும் என்று எல்லோரும் சொன்னார்கள். சிலுவையில் அறையும் என்று எல்லாரும் சொன்னாங்க. அடுத்து 25 வாசிப்பா. அதற்கு ஜனங்கள் எல்லோரும், இவனுடைய இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக யார் சொன்னாங்க? இஸ்ரவேல் ஜனங்க, யூதர்கள் அன்றைக்கு சொன்னாங்க, இவரை சிலுவையில் அறையும். யாரைய? இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். அதுக்கு பிலாத்து சொல்றாரு, வேணாப்பா, அவர் பரிசுத்தம் உள்ள மனுஷன், அவரை நம்ம சிலுவையில் அறைஞ்சா அந்த பாவம் நம்ம மேல வந்துரும், அந்த சாபம் நம்ம மேல வந்துரும்னு இஸ்ரவேல் ஜனங்க என்ன சொல்றாங்க? வந்தா வரட்டும். எப்படி? வந்தா வரட்டும், இந்த சாபமெல்லாம் எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும். இன்னைக்கு வரைக்கும் ஓய்தாமா? அவர்களுக்கு அவர்களே போட்டுக்கொண்ட நுகம். அதனால் பிலாத்து சொல்றார், இதுக்கு எனக்கு சம்மதமில்லைன்னு அவர் கை கழுவிட்டார். அவர் என்ன பண்ணிட்டாரு? கை கழுவிட்டார். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள் அன்றைக்கு தங்களுக்கு தாங்களே போட்டுக்கொண்ட சாபத்து நிமித்தம் இன்னைக்கு வரைக்குமா நான் சொல்றேன். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏன்னா ஒரு சில குடும்பங்கள்ல நாங்க ஜெபிக்கிற பொழுது ஏசப்பா சொல்லுவாரு, இது உங்களுடைய தகப்பனார் வழியில, உங்களுடைய தாயார் வழியில அப்படி வரும்னு சொல்லுவாரு. அப்ப அதை எங்க தான் பிளாக் பண்ண முடியும்னா, அந்த தகப்பன் அறிக்கை இடுகிற பொழுது, அந்த தகப்பன் அறிக்கிட்டுட்டான்னு வச்சுங்க, அந்த பிள்ளைங்க மேல சாபம் வராது. அந்த பிள்ளைங்க மேல என்ன வராது? சாபம் வராது. ஒருவேளை தகப்பன் அறிக்கை இல்லைன்னா அந்த பிள்ளைங்க மேல சாபம் வரும். ஒருவேளை இவங்க அறிக்கையிட்டா அடுத்த ஜெனரேஷனை தொடாது. இவங்க அறிக்கையிடலைன்னா மறுபடியும் அடுத்த ஜெனரேஷன். ஒருவேளை இவங்க அறிக்கையிட்டா, ஆண்டவரே நான் என் வாயினால் சொன்ன வார்த்தை, ஒருவேளை மூதாதையர்கள் செய்த பாவங்கள் எங்க மேல வரக்கூடாது ஆண்டவரே என்று அவர்கள் தங்களை ஒப்பு கொடுக்கிற பொழுதுதான் இவங்க ஆசீர்வாதமாகவே மாற முடியும். அதனால தான் இன்னைக்கு ஒரு சில பாவங்கள், ஒரு சில காரியங்கள் 4 தலைமுறை தொடரும். தெரியுமா? நான் ஒரு சாட்சி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் ஒரு மகளை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஒரு தம்பி என்கிட்ட கால் பண்ண, ஆண்டி இவன் எப்போ பார்த்தாலும் சூசைட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறான் ஆண்டி அப்படின்னு ஒரு தம்பி சொன்னான். சரிடா நீ கூட்டிகிட்டு வாப்பா அப்படின்னா. அந்த மகன் வந்தான். அப்போ அந்த மகன் வந்தோடனே கையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி அறுத்து கிட்டத்தட்ட ஒரு 20 அறுத்து 20 பக்கம் 20 இடத்துல கீறி இருக்குது. ஒவ்வொரு முறையும் சூசைட் அட்டன் பண்ணுவாளாம். கையை அறுத்துட்டு வீடியோ எடுத்து அல்லது ஃபோட்டோ எடுத்து அவன் அந்த பையனுக்கு அனுப்புங்க, வர நான் சாக போகிறேன் அப்படி அந்த மகளை கூட்டிகிட்டு வந்தாங்க. பார்த்தா அப்படியே அறுத்து அப்படியே இருக்குது. அப்போ அந்த மகளுக்கு நான் ஜெபிக்கிறேன். ஏசப்பா ஒரு பேர் சொல்கிறாரு. பேர் சொல்லிட்டு, இது யார் பாப்பான்னு, இது எங்கள் தாத்தா பேர் ஆண்டி அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், இது ஒரு போராட்ட மகள் அப்படின்ட்டு மறுபடியும் ஜெபிக்கிற. ஏசப்பா எனக்கு ஒரு விஷனை காட்டுறாரு. ஒரு சாக்கு பை, அந்த சாக்கு பையிலேருந்து ரத்தம் அப்படியே வடியுது. அப்போ அந்த மகளை பார்த்து கேட்குற, என்ன பாப்பா இப்படி எனக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னா, ஆமாம் ஆண்டி எங்கள் தாத்தா பஞ்சாயத்துன்னு என்ன சொல்லுவாங்க, கட்ட பஞ்சாயத்து செய்கிறவர். அந்த காலத்துல அதுதானே கட்ட பஞ்சாயத்து செய்வாங்க. அப்படி செஞ்சுட்டு எவனாவது இது பண்ணான்னு உடனே என்ன பண்ணிடுவார்? அறுத்து மூட்டை கட்டி வச்சிருவாரு. அதுக்கப்புறம் கொண்டு போய் குளத்துல போடுவாங்க ஆண்டினா. அப்போ நான் சொன்னேன், அந்த சாபம் பாரு மலை இன்னைக்கு வரைக்கும் அந்த ரத்தத்தை கேட்டுகிட்டே இருக்குது பாரு.
அந்த ரத்தத்தை கேட்டுட்டே இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் அந்த மகளுக்காக ஒரு 3 நாள் உட்காந்து அவளை இறக்கத்தை கேட்டு கேட்டு ஜெபம் பண்ணோம். படிக்கவே முடியாதுன்னு சொன்ன மகளை கர்த்தர் இன்னைக்கு ஃபாரின்ல வேலை செய்ய வச்சிருக்கிறார். ஆமென் என்று சொல்ல. இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அப்போ ஒரு சில பாவங்கள், ஒரு சில சாபங்கள் மூதாதையர் வழி அப்படியே வரும். அதை நம்ம அறிக்கையிட வைக்கணும். ஆண்டவரே என் தகப்பன் வழியில், அதனால தான் நான் அவங்களே கையை பிடிச்சி சொல்றது, அவங்க தகப்பன் வழியில், தாய் வழியில் வந்த எல்லா சாபங்களும் இயேசு கிறிஸ்து இந்த மகனுக்காக கல்வாரி சிலுவிலே ரத்தத்தை சிந்தி எல்லாவற்றையும் உரிந்து கொண்டார். அதனால இந்த தகப்பன் வழியில், தாய் வழியில் வருகிற சாபங்கள் இந்த மகன் பேர்ல இருக்கக்கூடாது. ஏனெனில் இயேசு கிறிஸ்து இந்த மகளுக்காக சிலுவையிலே சாபமானார். இதை சொல்லணும். ஆமென் என்று சொல்லாமா? அப்போ அடுத்து சொல்ல ரெபேக்கால சொல்ல. நிறைய பேர் இருக்கிறாங்க. ரெபேக்கால் ஒரு இடத்துல சொல்லுவா, எடுக்க வேண்டாம், சொல்லி எடுத்து போயிடுறேன். ஒரு இடத்துல சொல்லுவா, யாக்கோபு போய் ஆசீர்வாதத்தை வாங்குற பொழுது அவன் என்ன செய்வா, ஆமாம் சொல்லுவா, சொல்லி கொடுப்பா, நீ இதை செய்யப்பா, இப்படி போய் ஈசாக்கு கிட்ட போய் ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு நீ என்ன செய்ய, உங்கள் அண்ணனோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போங்கிற பொழுது உடனே என்ன செய்வானா, யாக்கோபு சொல்லுவா, ஒருவேளை அப்பா சபிச்சிட்டாருன்னா என்ன பண்ணுறதுனோட உடனே ரெபேக்கால் என்ன தெரியுமா சொல்லுவா, இந்த சாபம் என் மேல வரட்டும். நீங்க அதே அதிகாரத்தில் வாசிக்கலாமா? எடுங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம். அதற்கு அவன் 27:13. அதற்கு அவன் தாய், என் மகளே, மகனே, உன்மேல் வரும் சாபம் என்மேல் வரட்டும். உன்மேல் வருகிற சாபம் என்மேல் வரட்டும். இப்படி சொல்றாரா? 26:35 அதே பக்கத்தில் இருக்கு பாருங்க. அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும் மனநோவா. யாருன்னா ஏசா. மனநோவா. பிள்ளை எப்படி இருக்குதாமா? அப்ப எங்கேயாவது நீங்க சொல்லியிருப்பீங்க, உருப்படவே மாட்டேன். ஒரு சில நேரங்கள் என்ன செய்யுதுன்னா, சொல்லுவாங்க, இந்த குழந்தை குரங்காட்ட ஏறிட்டு இருக்கு. நீங்க எங்கேயாவது சொல்லியிருப்பீங்க குரங்குன்னு. இல்லை எதை அறிக்கையிடுகிறீர்கள் அதுக்காக சொல்லுவார, குரங்காட்ட போறாம்பார் அப்படின்னு. குரங்காட்ட தான் தெரியும். எல்லா ஆண்டவரையும் என் பிள்ளை ஒரு எஸ்தரை போல, நெகேமியாவை போல அப்படி சொல்லுமா. குறும்பு செஞ்சானா இயேசு நாமத்தில் என் பிள்ளை ஈசாக்காய் மாறுபாடாக. அப்படி நெகட்டிவா பேசாதீங்க. என்ன செய்யாதீங்க? நெகட்டிவா பேசாதீங்க. கீழ்ப்படியிலையா இயேசு நாமத்தில் என் பிள்ளை மேல என்ன அபிஷேகம் இறங்கட்டும், ஈசாக்கின் அபிஷேகம் இறங்கட்டும். அடுத்து என்ன சொல்ல, எங்க பிள்ளை ரொம்ப பொய் பேசிட்டே இருக்குதா, தானியேலை போல என் பிள்ளைய மாற்றுங்க. ஜெபிக்கவே மாட்டேங்குதா, அடங்கவே மாட்டேங்குதா, எஸ்தரை போல மாற்றுங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாமா, அது மெயின் அந்த தாய் தகப்பனுடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா. அப்ப சொல்லுங்க, உங்க இருதயம், சொல்லுங்க, உங்க இருதயம், உங்க பொக்கிஷம் எதினால் நிரம்பி இருக்குதோ, வசனத்தால நிரம்பிச்சுனா வசனமா வரும். என்ன வரும்? உங்க பிள்ளை தப்பு பண்ணாலும் கூட என்னதான் வரும்? நீங்க வேதத்திலிருந்தா சுட்டி காட்டுவீங்கம்மா. இது என்னுடைய அனுபவம். என் தம்பி சொல்லுவாங்க, கூட 10 வார்த்தை பேசினா ஒரு வார்த்தை வசனம் வந்துரும். எதுக்கு சொன்னா, உங்க இருதயம் வசனத்தால நிரம்பினா. அப்ப திட்டுறதா இருந்தாலும் பரவாயில்லமா, வசனத்திலே திட்டுங்க. ஒரு ஊழியக்காரர் சொல்லுவார், திட்டுறதுனால அந்நிய பாசையில் திட்டுங்கம்பார். அப்படிதான் சொல்லுவார். இப்போ அப்படிதான் பண்ணுவார். திட்டுறது கூட அது அந்நிய பாசை பேசிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா, நான் உங்களை திட்டிட்டு இருக்கிறேன் அப்படிம்பார். பிரசங்கத்திலே சொல்லுவார். இது எதுக்கு சொல்றேன்னா, அப்ப இன்னைக்கு சொல்லுங்க, ஆமா, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம். இப்ப தெரியுதா? உங்களுடைய பொக்கிஷம் இருதயம் எங்க இருக்குது? இல்ல இருக்குதாமா? வெளியே வந்துடணுங்கிற நான் இப்போ இருளிலிருந்து என்ன வந்துடணும், வெளியே வந்து. ரெண்டாவது, நான் இதுக்கு அதை மெயினாக சொல்ல வரேன், உங்களுடைய இருதயம் அந்தகாரத்துக்குள்ளே இருக்கிறனாலதான், அல்லது உங்களுடைய புதையல்கள் ஒளிபீடத்துக்குள்ளே இருக்கிறனாலதான் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் வெண்கலமாகவும் இரும்பாகவும் இருக்குது. ஒருவேளை இதுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம். பக்கத்தில் கருத்தை பிடிச்சி சொல்லுங்க. ஒருவேளை இதுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம். ஒருவேளை இந்த சத்தியத்தை நான் இதுவரைக்கும் என்ன செய்யல, அறியல. என் நாவுதான் வெண்கலம், என் நாவுதான் இரும்பு, என் நாவல தான் நான் வெண்கலமான வார்த்தையை போடுறேன், நியாய தீர்ப்பான வார்த்தையை என் வாயில தான் என்ன செய்றேன், இரும்பான நோகத்தை நானே பூட்டிக்கிறேன். என் வாழ்க்கையை நானே ஒரு லிமிட்டுக்கு மேல, இதுக்கு மேல வேண்டாம் போதுன்னு நானே சொல்றேன். போது அப்படின்னு நானே சொல்றேன். நானே வெண்கலமாகவும் நானே இரும்பாகவும் என் வாயிலிருந்து வார்த்தைகளை போட்டுட்டேன். அப்ப இதுவரைக்கும் என்னுடைய பொக்கிஷமாகிய இறுதி அந்தகாரத்தில் இருந்தனாலதான் இது வரைக்கும் இந்த வார்த்தைகள் வந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்தகாரத்தினுடைய ஆவியிலிருந்து என்னுடைய இருதயத்தை பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ரிலீஸ் பண்ற, சுத்திகரிக்கிறேன். ஏசப்பா ரத்தத்தினாலே நான் அதை சுத்திகரிக்கிறேன்.
இந்த வார்த்தைக்காய் கோடி ஸ்தோத்திரம், இந்த வெளிப்பாட்டுக்காய் கோடி ஸ்தோத்திரம். ஆமென் என்று சொல்லாமா? சரி, இனி நம்ம இறுதியா இது வரைக்கும் ஓகேங்க, பாஸ் டு பாஸ் நடந்து முடிஞ்சது ஓகே. ஆனால் இனிய வாழ்க்கையை நான் என்ன செய்ய போன வாசிப்போம். யாக்கோபின் புத்தகம், அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபம் 4:8 வாசிப்பா. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்க. இன்னைக்கு அந்த ப்ராசஸை தான் செய்ய போகிறோம். ஆமென் என்று சொல்லாமா? ஆமாம், கர்த்தருக்கு சித்தமான நமக்கு ஒரு வாரம் இருக்குது. இந்த ஒரு வாரம், அடுத்த வாரம் நமக்கு ஏசப்பா ரத்தத்தை சரீரத்தை பானம் பண்ண போகிற நித்திய ஜீவன் கூடுக. இந்த ஒரு வாரமும் நீங்கள் செய்ய வேண்டிய பெரிய வேலை என்னென்னா, ஆண்டவரே உண்மைதான், என்னுடைய இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். என் இருதயத்தை அசுத்தத்தினாலும் விபச்சாரங்களினாலும் வேசித்தனங்களாலும் பகைகளினாலும் விரோதங்களினாலும் வைராக்கியங்களினாலும் நிரம்பினபடிதான் என் வாய் வார்த்தையெல்லாம் ஒன்றும் சரியில்லை ஆண்டவரே. ஆனால் இன்னைக்கு என் இருதயத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, சுத்தப்படுத்துங்க, என்ன சுத்திகரிங்க. சொல்லுங்க அந்த வார்த்தையை, எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க, சுத்திகரிங்கப்பா, சுத்திகரிங்க. அதுக்கு முன்னாடி கேட்ட உண்மையா கேட்குறீங்களாமா? உண்மையா இந்த வார்த்தை யாருக்கு பிடிச்சிச்சு, புரிஞ்சிச்சு? யார் இதை அக்செப்ட் பண்ணுறீங்க? நான் ஆண்டவர் என்னை ஒப்பு கொடுக்குறேன். சொல்லுங்க, இப்போ சுத்திகரிக்கிறேன். இந்த நிமிஷத்துலேருந்து ஆண்டவர் உம்முடைய ரத்தம் என்னை சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய ரத்தம் என்னை முள் மூடி தாங்கி ஐயா காயப்பட்டீர், முள் மூடி தாங்கி ஐயா காயப்பட்டீர், நீர் எனக்காக பலியானி, நீர் எனக்காக பலியானி, உம் ரத்தத்தால் சுத்திகரிப்பா, உம் ரத்தத்தால் கழுவி விடு இயேசுவே, இயேசுவே என் தெய்வமே, என் மனமே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, இயேசுவே என் தெய்வமே, என் மனமே. உம்மை மறுதலித்தே, உம்மை மறுதலித்தே, பின்வாங்கி போனே, உம்மை மறுதலித்தே, பின்வாங்கி போனே, ஓ வல்லமை இழந்தேனையா. சொல்லுமா, வல்லமை இழந்தேனையா, என்னை மன்னியும் தெய்வமே,
ஒப்பு கொடுக்க போறோம். ஆமென் என்று சொல்ல ஒன்னொன்னு சொல்றோம். ஒரு ரகசியம், ஏசப்பாவோடையே நீங்க நடந்துட்டே இருக்கிறீங்க, கொஞ்சம் சத்துருவுக்கு நீங்க இடம், ஏன்னா பாவம் எங்க தான் படுத்து கிடக்கும், எங்க படுத்து கிடக்கும், வாசப்படியில. எப்ப எப்படி கதவு திறக்கிற டக்குன்னு உள்ள வந்துடலாம், எப்ப கதவு திறக்கிற டக்குன்னு உள்ள வந்துடலாம். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, யார் தாவீதை பார்த்தீங்கன்னா, அவன் முதலாவது என்ன செஞ்சார், உப்பரியின் மேல உலாத்திட்டு இருந்தார். ஆனா அது முக்கியமான, அது எந்த இடம் தெரியுமா, ராஜாக்கள் யுத்தம் பண்ணுகிற காலம் அது. இந்த ராஜா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, உப்பரியில உலாத்திட்டு இருக்கிறார். உப்பரின்னு என்ன தெரியுமா, கற்பனை உலகம். அதனுடைய ஆவி மாடி ஓகே, உண்மை. உப்பரினா மாடிதான், ஆனா அது வேற என்னன்னா கற்பனை உலகம்னு அர்த்தம். அதனுடைய ஆவிக்குரிய அதனுடைய இது என்னன்னா கற்பனை. உப்பரினா கற்பனை உலகம். இப்ப சொல்லுவாங்க கற்பனையிலேயே பாவம் செஞ்சிருவாங்க. உண்மைமா, கற்பனை பிறப்பிக்கும், அப்புறம் மரணமானது அப்புறம் அந்த சரீரத்தில் வேலை செய்யும். பாவம் எங்கே தான் பிறக்கும், கற்பனையில். அதனால தான் சொல்லுவோம், குருவி மேலே பறக்க விடல, அதை என்ன பண்ணக்கூடாது, கூடு கட்ட விடக்கூடாது, அதான் கற்பனை. அப்போ தாவீது முதல்ல என்ன பண்ணார், உப்பரியின் மேலே உலாத்தினாரு. அதுக்கப்புறம் அடுத்த பாவம் இல்லை, எதுக்கு சொல்கிறேன்னா, பாவம் வாசப்படியில் படுத்திருக்கு, நீ கொஞ்சம் இடம் கொடுத்துட்டான். அதுக்காக சொல்ல, கொஞ்சம் இடம் கொடுத்துருங்கன்னா படபடபடன்னு உள்ள வந்துடுவான். ஆமாம். அப்புறம் நம்ம ஒரு கதவை திறந்த போது அவனே அடுத்த ரூமெல்லாம் அவனே திறந்துட்டு போயிடுவான். உண்மைமா, அடுத்த ரூம், பெட்ரூமு, கிச்சனு, அந்த ரூம், இந்த அவனே திறந்துட்டு போயிடுவான். அப்போ தாவீது முதல்ல என்ன செஞ்சா, அந்த உப்பரியின் மேலே உலாத்திட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பத்சேபாள் குளிக்கிறத பார்க்குறாரு. ஒரு பெண்ணு குளிக்குதுன்னா, அன்னைக்கே சொன்னேன், நம்மளாம் பார்த்து என்ன செஞ்சோம், ஐயோ அவங்க ஆமாம் குளிச்சுட்டு இருக்கிறாங்க, நம்ம கொஞ்சம் விலகி போய். அவர் தாவீது பார்த்தாரு, முதல்ல பார்த்தாரு. அடுத்து இல்லை யாருன்னு விசாரிக்க சொன்னாரு, யாருன்னு விசாரிக்க சொன்னாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, கூட்டிட்டு வர சொன்னாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, பாவம் பண்ணாரு. அப்புறம் அந்த பாவத்தை மறைக்க இன்னொரு பாவம் பண்ண வேண்டியதாச்சு. அந்த பாவத்தை மறைக்க தேவையாமா இதெல்லாம்? அப்போ ஃபர்ஸ்ட் வாசலையும் அடைச்சிரு. இப்போ நம்ம செல்போனை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காரியம் உள்ள வத டக்குனுமா எடுத்துருவோனுங்கிறேன். அந்த விஷயத்தில் ரொம்ப நான் ஏசப்பாட்ட இறக்கத்தை கேட்பேன். ஒரு இத்தினூண்டு கூட உள்ளே வந்து என்ன செஞ்சக்கூடாது, உட்கார்ந்துடக்கூடாது ஆண்டவரே. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, ஒருவேளை இதுக்கு முன்னாடி, ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, அப்புறம் நீங்கள் அப்படியே என்ன சொல்ல, வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, அப்படியே கர்ப்பம் தரித்து மருதம் அடுத்து வியாதியை கொடுக்க, அதுக்கப்புறம் மரணம் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன வந்துடும். அதனால் தாவீதுக்கு கர்த்தர் சொல்லுவார், நீ ஒளிபீடத்தில் செஞ்ச, ஆனால் உன்னுடைய பிள்ளைகள் என்ன இல்லை தெருவுகளில் இந்த பாவம் நடக்கும் அப்படின்னு அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுப்பார். அதுக்காக சொல்ல வர. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, வேண்டாம் ஆண்டவரே, என் இருதயத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, சுத்திகரிங்க. ஒன்று சொல்லிட்டா, யார் சொல்ல, நகோமி செஞ்சா கொஞ்சம் சாப்பாட்டுக்குன்னு தான் போனா உள்ள, அந்த இடத்துல இருக்கும். அவள் முதல்ல போனாள், முதல்ல என்ன பண்ணா போனா, இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப்பு சொல்ல போனா. அதுக்கப்புறம் என்ன பண்ணா, சஞ்சரிச்சா. சரி, சஞ்சரிச்சு திரும்பி வந்திருக்கலாம், அங்கேயே தங்கினாள். இதை எதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்பு, திருமணம் பண்ணினாள். புரியுதாமா, எப்படி உள்ள வருதுங்கிறதுக்காக. பேதுருவை குறித்து சொல்லுங்க, முதல்ல அவன் பின்னே, அவன் தூரம்னு இருக்கும். அந்த வாசனை அழகா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் ஆரம்ப கால மெசேஜ்கள், இதெல்லாம் என்னுடைய இது. அவன் முதல்ல தூரமாக பின் சென்றான்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சில ஸ்திரீகளோடு போய் உட்கார்ந்து அவன் பேசினான்னு இருக்கும். அப்புறம் அவரை எனக்கு தெரியாதுன்னு சொன்னான். அப்புறம் மறுதளிச்சான். அடுத்த சத்தியம் பண்ணுனா, அப்புறம் சபிச்சா. புரியுதா? அப்ப இது எதுக்கு சொல்றேன்னா, பாவம் என்பது உடனே வராது, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம். அப்போ இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்கிறேன், என்ன சுத்திகரிங்க ஆண்டவரே. சொல்லுங்க எல்லா ஆண்டவரே, நீங்கள் என்ன செய்யுங்க, சுத்திகரிங்க. ஏசப்பா முதல்ல இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் பொக்கிஷம் இதுவரைக்கும் யார் கையில் இருந்தது, இதுவரைக்கும் யார் கையில் இருந்தது, அந்த பிசாசு கையில் இருந்துச்சு. இன்னைக்கு ஏசப்பா ரத்தத்தினால நான் என்ன செய்கிறேன், அதை மீட்டெடுக்கிறேன். நான் வர ஆண்டவரே, ஏன்னா என்னுடைய பொக்கிஷம் அந்த காலத்தில் பிசாசு கையில் இருந்தனால என்னுடைய நாவை பிசாசு பயன்படுத்தி, என் நாவே எனக்கு வெண்கலம் போட்டுச்சு, என் நாவே எனக்கு இரும்பு தாழ்பால்களை போட்டுருச்சு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் வீட்டுக்குள்ள வராதபடி என் நாவே எதை போட்டுச்சு, இரும்பு தாழ்பால்களை போட்டுச்சு. ஆண்டவரே, இன்னைக்கு நான் என்ன செய்கிறேன், உங்களுடைய ரத்தத்தினால ஒன்று சுத்திகரிக்கிறேன். ரெண்டாவது வேகமாக வாசிப்போம், யோவான் எழுதின சுவிசேஷம் 1. அடுத்து 1, நம்மளுடைய இருதயத்தை சுத்தி, முதல்ல பிசாசு கையில் இருக்கிற அல்லது சாத்தான் கையில் இருக்கிற அந்தகாரத்தினுடைய கையில் இருக்கிற நம்ம இருதயமாகிய பொக்கிஷத்தை முதல்ல என்ன செய்யணும், விடுதலையாக்கணும். அப்படி விடுதலையாக்கிறதுக்கு எதை சொல்லிட்டே இருக்கணும், ஏசப்பரத்தத்தை சொல்லி சுத்திகரிக்கணும். அடுத்து பாருங்க, இதை ஏற்கனவே தியானிச்சிருக்காங்க, வேகமா போறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த எல்லாருக்கும் தெரியும், வேகமா சொல்லுங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை
தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை. அடுத்து இருந்தார், உண்டாயிற்று, உண்டாகவில்லை, ஜீவன் இருந்தது, ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஆமென் என்று சொல்லுவோம். அப்போ முதல்ல பிசாசின் கையில் இருக்கிற அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷமாகி நம்ம இருதயத்தை முதல்ல என்ன செய்யணும்? ரத்தத்தினாலே சுத்திகரிக்கணும். ஏன்னா நம்ம தான் அறிக்கிட்டோம், அதனால தான் நீ வந்துருச்சு. அப்போ இப்போ ஒன்று சுத்திகரிச்சதுக்கு அப்புறம் உனக்குள்ள வார்த்தையை பேசிட்டே இரு. வார்த்தையை பேசி, இல்லை இல்லை என் வாழ்க்கை இப்படி இராது, என் வீடு இப்படி இராது, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய நிச்சய உடன்படிக்கையை தேவன் என்னுடன் செய்திருக்கிறார். என்னுடைய எல்லா ரட்சிப்பையும் கர்த்தர் என்ன செய்வாரா? ஆசீர்வதிப்பார். என்னுடைய எல்லா ரட்சிப்பையும் நிறைவேற்றுவார். அவர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் மட்டும் அவர் என்னை ஆசீர்வதிப்பார். நான் இப்பொழுது இருக்கிறத பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாக என் சூழ்நிலை இப்படியே இருக்காது. ஆமா, வாதையன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. ஒரு வசனத்தை நான் கண்டிப்பா நீங்க எல்லாரும் சொல்ல வாசிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 2 பேதுரு நினைக்கிறேன். ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் உம்முடைய திவ்ய வல்லமையானது கொடுக்கிறது அண்டி. எத்தனை? 2 வாசிங்க. 2 பேதுரு 1 3வது வசனம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளுது. இப்ப சொல்லுங்க, நாம வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற, நமக்குள்ளே இறுதி எப்படி கிரியை செய்து? நீ எதை விசுவாசிக்கிறீங்க, நீங்க எதை பேசுறீங்க, எதை யோசிக்கிறீங்க, எதை அறிக்கையிடுறீங்க. இந்த வசனம் சொல்லுது, என் தேவன் நான் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு, ஜீவன் என்னன்னா இந்த பூமியில நான் வாழுகிறதுக்கு உண்டான எனக்கு வீடாகட்டும், காராகட்டும், என்னுடைய காரியமாகட்டும், எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நான் ஜீவனுக்கும், அடுத்து தேவ பக்தி, தேவ பக்திக்கு வேண்டிய நான் தேவ பக்தியோட தேவ ராஜ்யத்தை கட்டுகிறதுக்காக அல்லது தேவ பக்தியோட வாழுகிறது எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை எனக்கு கொடுக்கிறது. ஆமென் என்று சொல்லலாமா? இத சொல்லுமா? நான் அவர் அறிகிற அறிவினாலே, நான் அவர் அறிய அறிய அறிய. இப்ப எத்தனை பேர் ரிலீஸ் ஆயிட்டு வந்திருக்கிறோம்? நமக்குள்ள வெளிச்சம் வந்துட்டுக்கா? வெளிச்சம் வருதா? இந்த வசனமாகிய வெளிச்சம் நமக்குள்ள வருது. அதத்தான் வார்த்தை, வார்த்தையை. ஏன்னா ஏசப்பா அந்த இருளிலே போய் இருளே வெளிவோ, இயேசுவின் நாமத்தில் இருளே வெளிவோ வெளிவோன்னு நாங்க போய் அவர் சொல்லல. என்ன பண்ணாரு? வெளிச்சம் உண்டாக கடவுது. இருக்கிறத பேசாத மகளே, இருளை பத்தி பேசாத. உங்களுக்கு என்ன வேணும் அந்த இடத்துல நின்று பேசு, அந்த இடத்துல நின்று பேசு. ஆமென் என்று சொல்லுவோம். இன்னைக்கு காலையில் எந்திரிக்கிற போது ரொம்ப சோர்வா கொஞ்சம் எந்திரிச்சேன். ஏன்னா தொடர்ந்து ஓடிட்டே இருக்கிறோமா. ஏன்னா இன்னைக்கு இது முடிஞ்சு அடுத்து அப்போ ரொம்ப ஒரு டயர்டு அப்படியே இருந்தது. ரொம்ப சோர்வாந்தேன். என்னுடைய ஸ்டேட்டஸை நானே எடுத்து பார்த்தேன். அதில் போன வாரம் பேசின வார்த்தையை மக போட்டிருந்தா. அதாவது இந்த 3 ராஜாக்கள் எதிர்ட்டு வந்துட்டாங்கன்னு பேசாத. என் தேவன் பராக்கிரம் உள்ளவர்னு பேசு. என் தேவனால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றும் இல்லைன்னு என் ஸ்டேட்டஸில் பார்த்த மாதிரி எனக்கு கொஞ்சம் உயிர்ப்பிக்க வந்துச்சு. அது ஏன்னா எனக்கும் தானே பிரசங்கம், எனக்கும் தானே தேவன் பேசுகிறாரு. அதை பேசணுன்னு எனக்கு கொஞ்சம் உற்சாகம் வந்துருச்சு. கடகடன் சமைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவ சமத்தில் உட்காந்து கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துகிட்டு வந்தேன். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாருமா, இருளாக இருக்கிற உனக்குள்ள வெளிச்சத்தை பேசு, வெளிச்சத்தை பேசு. கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நானோ கடன் வாங்காதிருப்பேன், மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பேன். பேசு மகளே, பேசு மகளே, பேசு மகளே. வார்த்தையை பேசு, வார்த்தையை பேசு. நமக்குள்ளே கிரியை செய்கிறவ வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்யும். வார்த்தை கிரியை செய்யும், வார்த்தை கிரியை செய்யும். அந்த வார்த்தை கிரியை செய்ய 2 கொரிந்தியர் வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:5 வாசிப்பா. 4:5. 2 கொரிந்தியர் 4:5. நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும். இல்ல மகள், அந்த வசனமா
தேவனுடைய சாயலா இருக்கிற ஆறாவது- 2 கொரிந்தியர் வாசிப்பா இருளிலிருந்து ஆ. வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன ஆ. தேவன் ஆ. இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள நல்லா விளங்கம்மா. இப்ப இருள் எனக்குள்ள இருந்தது, அந்த காலத்துக்குள்ள நான் இருந்தேன், சாத்தான் கையில இருந்தேன். இப்ப நான் வசனத்தை பேச பேச என்ன நடக்குதுன்னா, இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் கிறிஸ்துவினுடைய முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே அவர் பிரகாசித்தார். எங்கள் இருதயத்திலே பிரகாசிக்கிறார். நல்லா கறந்தட்டுமனை வார்த்தையை பேச பேச வெளிச்சம் வருது, வெளிச்சம் வருது, வெளிச்சம் வருது. உன் வாழ்க்கையில் இருக்கிற இருள் விலகுது, வியாதி விலகுது, தரித்திரம் விலகுது, போராட்டம் விலகுது, பிசாசின் கிரிகள் விலகுது, இருள் ஆமா விலகுது. வெளிச்சம் வருது, வெளிச்சம் வருது, வெளிச்சம் வெளிச்சம் வெளிச்சம், வேதமே வெளிச்சம். எப்படியாமா? என்னவாமா? வேதமே வெளிச்சம். நான் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ ஒரு கனவு எனக்கு. நாங்கள்லாம் கனவுல டூர் போயிருக்கிறோம். அப்போ எல்லா பிள்ளைகளும் அந்த டூரில் போய் இந்த பொருளெல்லாம் வாங்குவாங்களே, அப்போ பொருளெல்லாம் ஒவ்வொரு பொருளாக ஒருத்தர் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கனவுல ஒரு வயதான ஐயா வேத புத்தகத்தை கொண்டு வந்து கனவுல என் கையில் கொடுத்துட்டு சொல்கிறாரு, அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே. நான் அந்த கிருபை இன்னைக்கு நான் பார்க்குறேம்மா. வேத வசனத்தை குறித்த ஆழங்களை, வேத வசனத்தை குறித்த ஆழங்களை ஏசப்பா இன்னைக்கு வரைக்கும் பேசுகிறாரு. அப்போ சொல்கிறாருமா, வெளிச்சத்தை பேச சொல்லுமா, வெளிச்சத்தை பேசு. வெளிச்சத்தை பேச பேச நான் கடைசியாக முடிக்கிறேன். இப்போ சொல்கிறேன், உங்கள் இருதயம் யார் கையில் இருந்தது? சாத்தாங்கையில் இருந்தது. சாத்தாங்கையில் இருந்தனால என்ன நடந்தது? நானே வெண்கலம் நியாய தீர்ப்பு பேசுறேன். நானே நுகத்தை பூட்டிட்டு இருந்தேன். என் நாவையே சாத்தான் பயன்படுத்தி எனக்கு விரோதமா பேசி பேசி என் வாழ்க்கையை இருள்படுத்தி வச்சிருந்தா. ஆனா இன்னைக்கு ஏசப்பா ரத்தத்தினால நான் கழுவிட்ட என்னோட இருதயத்தை. அடுத்து வசனத்தை பேச பேச இருதயம் என்னவா மாறுது? வெளிச்சமாகுது, 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 வெளிச்சமாகுது. இப்ப வெளிச்சமாக வெளிச்சமாக நான் தேவனுடைய ஆலயமாய் மாறிட்டு இருக்கிறேன். என் இருதயம் ஆலயமாகுது மகளே. உங்க இருதயம் ஆலயமாகுது, தேவனுடைய ஆலயமா. உங்க இருதயம் தேவனுடைய ஆலயமாகிறது. வாசிங்க பார்க்கல இந்த வசனம் 2 கொரிந்தியர் 3:17 வாசிப்பா. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அதான் மகளே 2 கொரிந்தியர் 1 கொரிந்தியரா, நீங்களே தேவனுடைய ஆலயம். 1 கொரிந்தியர் 3:17. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நீங்களே தேவனுடைய ஆலயம். இருளுக்குள்ள இருந்த உங்க இருதயத்தை தேவன் வெளிச்சத்தினாலும் சத்தியத்தினாலும் வார்த்தையினாலும் ஆமா நிரப்பி இப்ப அவர் தங்குகிற தேவனுடைய ஆலமா, தேவனுடைய வாசஸ்தலமாய் மாற்றார். நல்லா கறந்தட்டுமா? நல்லா நல்லா நல்லா. நீங்களே தேவனுடைய ஆலயம், நீங்களே தேவனுடைய ஆலயம். நீங்கள் அவருடைய வாசஸ்தலமா மாறிட்டோம்னு சொல்லுங்க. மாறிட்டோம். ஏன்னா இப்ப இருள் வெளியே போயிருச்சு, வியாதி வெளியே போயிருச்சு, சாத்தானுடைய இருள்கள் என்னை விட்டு வெளியே போனாலும் இப்ப நான் என்னவா மாறிட்டேன்? என்னவா மாறிட்டேன்? அதை அவுட்சாம சொல்லுங்க. பக்கத்துல கேளுங்க, நீங்க தேவன் ஆலயமா மாறிட்டீங்களா? 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 வேதத்துல நிறைய இடத்துல வாசிக்க முடியும். அதாவது பழைய ஏற்பாட்டின் காலத்துல, அதாவது ஜோசுவாவாகட்டும், அடுத்து எசேக்கியா ராஜாவாகட்டும், அடுத்து பார்த்தீங்கன்னா சாலமோனாட்டி, இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்கன்னா, அதாவது அந்த பொண்ணு வெள்ளி எல்லாம் கொண்டு வந்து எங்க வச்சாங்களா? தேவனுடைய ஆலயத்தில். வாசிங்க ஒரு வசந்த 2 வசந்த வாசிங்க. ஜோசுவாவின் புத்தகம் 6:24, 2 நாளாகும் 5:1. 2 மட்டும் வாசிங்க, ஜெபிக்க போறோம். பட்டணத்தையும் அதிலுள்ள யாவையும் அக்கினியால் சுட்டரித்தார்கள். வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்த பாத்திரங்களை மாத்திரம் கர்த்தரின் ஆலயம் எங்க கொண்டு வந்து வச்சாங்களா? கர்த்தருடைய ஆலயம். சொல்லுங்க, கர்த்தருடைய ஆலயம். அதாவது முதல்ல சுட்டரிக்குவாங்க. முதல்ல என்ன அப்படின்னு என்னன்னா சுத்திகரிக்கிறதே. சொல்லுங்க. இப்போ உங்க இருதயமாகிய பொக்கிஷ சாலையாகிய உங்க இருதயம் இப்ப என்ன ஆயிடுச்சு? சுத்திகரிக்கப்பட்டுச்சுன்னா இப்ப என்னவா மாறுதுன்னா தேவனுடைய ஆலயமாய் வருது. இன்னொரு வசந்த வாசிங்க 2 நாளாகும் 5:1. கர்த்தருடைய ஆலயத்துக்காக சாலமோன் செய்த வேலையெல்லாம் முடிந்த போது சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீது பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்தவைகளை கொண்டு வந்து வெள்ளியையும் பொன்னையும் சகல பணிமுட்டுகளையும் தேவனுடைய ஆலயத்தில் பொக்கிஷங்களில் வைத்தான். இப்ப சொல்லுங்க, தேவனுடைய ஆலயத்தினுடைய பொக்கிஷனா எதை குறிக்குது?
இருதயம். தேவனுடைய ஆலயம்னு என்னது? இருதயம். சொல்லுங்க, தேவனுடைய ஆலயம்னு என்னது? இருதய. திரும்ப சொல்றேன், அந்தகாரத்துக்குள்ள கிடக்கிற உங்க இருதயத்தை ஏசப்பா இப்ப மீட்டெடுத்து தேவனுடைய ஆலயமா மாட்டிட்டாரு. தேவனுடைய ஆலயம் வர வர உங்களுக்குள்ள என்ன வருதாமா? வெள்ளி வருது, பொண்ணு வருது. அடுத்து நீங்க வாசிங்கன்னா தேவதாரு மரம், சித்தி மரம், இந்த மரம் எல்லாம் உங்களுடைய ஆலயத்துக்குள்ள வரும். இதெல்லாம் நிறைய ஆவிக்குரிய அர்த்தம். இன்னொன்று என்ன சொல்லனா, வெள்ளி பொண்ணு என்பது நமக்கு ஆசீர்வாதத்தின் குறிக்கு. ஆனா இன்னொன்று சொல்ற, பொண்ணுன்னா என்பது மகிமை, வெள்ளினா மீட்பு. வெள்ளின்னு என்னது? மீட்பு. நான் மீட்கப்பட்டுட்டேன்னு அர்த்தம். இதெல்லாம் நிறைய ஆவிக்குரிய அர்த்தம். தானியம், அதாவது 5 ஆசீர்வாதம் நமக்குள்ள இருக்கு. வெள்ளி, பொண்ணு, தானியம், திராட்சரசம், எண்ணெய். இதெல்லாம் இந்த 5 ஆசீர்வாதம் எனக்குள்ள இருக்கு. தானியம்னா விதை, எண்ணெய் என்றால் அபிஷேகம், திராட்சரசம் என்றால் ஏசப்பா ரத்தம், வெள்ளி என்றால் மீட்பு, பொன் என்றால் மகிமை, தங்கம், மகிமை. இதுக்கெல்லாம் அடையாளம். பொன் என்பது, தங்கம் என்பது விசுவாசத்தின் குறிக்கும் மகிமை. அப்போ இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அந்தகாரத்துக்குள் இருக்கிறதான பொக்கிஷத்தையோ ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களை ஏசப்பா ரத்தத்தினால இப்ப நான் ரிலீஸ் பண்ணி இப்ப என்னுடைய ஆலயத்தை வெள்ளியினாலும் பொன்னினாலும் மகிமையினாலும் விசுவாசத்தால் நிரப்புற தேவதாரு விருட்சம் என்பது சிலுவைக்கு அடையாளம். இதெல்லாம் நிரம்புது. எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல எழுப்பி நிற்போம். எல்லாரும் அப்படியே நம்மளை ஒப்பு கொடுக்க போறோம். நம்மளை